உங்களை பார்த்து நம்ம ஒரு கைட்டு இடைவெளி வச்சு நிப்பாங்க. லைன் முன்னாடி இருக்கவங்களும் சைட்ல இருக்கவங்களையும் பாருங்க, கலைஞ்ச மாதிரி இருக்கு. இந்துக்களின் இதய தெய்வம் மாவீரன் வெள்ளப்பேஞ்சி பொற்பாதைகளை வணங்கி இந்து முன்னணி இந்துக்களுக்காக வாதாட போராட பரிந்து பேசக்கூடிய இயக்கம். இது எந்த கட்சியும் தாராது, எந்த அரசியலுக்கும் போகாது, யாருக்காக ஓட்டு கேட்காது. இந்து முன்னணி 1980 துவங்கப்பட்டது. இந்த இந்து முன்னணி துவங்குவதற்கு காரணம் இந்து அறநிலைத்துறை என்ற ஒரு அறநட்ட துறை 1949 திருடி முன்னேறிய கலைஞர் திராவிட முன்னேற்ற கழகம் இவன் துவங்கப்பட்டது 1949. அந்த கட்சி தொடங்கி 10 வருஷம் கழிச்சு 1959 இந்து அறநிலையத்துறை என்று ஒரு துறையை துவங்கலாம். எதுக்காக? திருடி தோன்றதுக்கு. இந்துக்களுடைய கோயில்களில் வர வருமானத்தை திருடுவதற்காகவே இந்த இந்து அறநிலையத்துறை. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா நம்மளுடைய தாத்தா முப்பாடு காலத்தெல்லாம் கோவில்ல விளக்கு ஏற்றணும், அதுக்கு எண்ணெய் வாங்கி கொடுக்கணும், திரி போடணும், அதுக்கு வேலை செய்யணும், பெருக்கணும், கோவிலை சுத்தம் பண்ணணும், இதுக்கெல்லாம் ஆளு வைக்கணும். அதுக்கு என்ன பண்ண முடியாது, அதுக்கு அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும். இதுக்காக ஏக்கரா கணக்கிற நான் 5 ஏக்கரா கொடுக்குறேன், நான் 40 தண்டு கொடுக்குறேன், நான் 20 தண்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒவ்வொரு இந்துக்களும் அந்த இந்து கோவிலுக்காக கொடுத்தாங்க. ஆனா இந்த அரசாங்கம் திருடி முன்னேறிய கலைஞர் என்ன பண்ணா, இந்த அறநிலையத்துறை அவன் கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கணும். அந்த கோயில்ல வர வருமானத்தை அவன் எடுத்து கஜானாவை போட்டுக்கணும். இத கஜானாவை போட்டு என்ன பண்றா, கிறிஸ்தவனுக்கு சலுகை, முஸ்லிமுக்கு சலுகை. இப்படி பல கோயில்கள் இருக்கு. நான் காட்பாடி ஒன்றியத்துல மட்டும் சொல்ல வரேன். ஏன்னா தமிழ்நாடு முழுக்க 46,000 கோயில் இருக்கு. விளக்கெல்லாம் வழிபாடுங்க 10,000 கோயிலுக்கு மேல இருக்கு. ஆனா இப்போதைக்கு நான் காட்பாடி வரைக்கும் சொல்றேன். காட்பாடியில சிவன் கோயில் வரைக்கும் 23 கோயில் இருக்கு. பெரிய கோயில், சிறிய கோயில் 67 கோயில் இருக்கு. இது மொத்தம் யாருக்கிட்ட இருக்கு? இந்த அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கு. சிவன் கோயில் மட்டுமல்ல, அம்மன் கோயில் இருக்கு, பெருமாள் கோயில் இருக்கு, இப்படி பல கோயில்கள் கட்டுப்பாட்டு இருக்கு. நானு ஒரு கோயில் சிவன் கோயில் பற்றி சொல்றேன். காரணம் மட்டும் கைலாசநாதர் ஸ்ரீ தர்ம சம்பவதி அம்மன் கோவில் ராஜராஜ சோழ காலத்தில் கட்டப்பட்ட கோவில் 500 ஆண்டுகளுக்கு மேல ஆகுது. அந்த கோவிலை புதுப்பிக்கவில்லை, அதுக்கு கும்பாபிஷேகம் நடைபெறல. நான் 2017 இந்து அறநிலையத்துறையில ஒரு மனு கொடுக்கிறேன். இந்த கோவிலை புதுப்பிக்கல, இதை புதுப்பிச்சு கும்பாபிஷேகம் நடைபெறணும். இப்போ 10 வருஷம் ஆக போகுது. இது வரைக்கும் இந்த இந்து அறநிலையத்துறை அறங்கட்டத்துறை அந்த கோவிலை புதுப்பிக்கல. அந்த போய் கேட்கிற ஒரு இந்து அறநிலையத்துறை அதிகாரிய வரும் எப்ப வரும், ட்ரெயின்ல வருமா இல்ல ஹெலிகாப்டர்ல வருமா தெரியல. இப்படி கதி கட்டு போயிருக்குது அந்த கோவில். இந்த கோவிலை புதுப்பிக்க முடியாத இந்த இந்து அறநிலையத்துறை எதற்கு இந்த கோவில் விட்டு வெளியாகணும். இதற்காக இந்த நம்ம ஆலய கட்டணத்தை ரத்து செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ப்பாட்டம் வச்சுக்கிறோம். நான் சொல்றேன், ஆலயத்தை கட்டணத்தை ரத்து செய்யக்கூடாது, இந்த அறநிலையத்துறை உடனடியாக வெளியேற வேண்டும். இல்லை என்றால் இந்து முன்னணி வெளியேற்றப்படும். உடனடியாக இந்த அறநிலையத்துறையை இந்து முன்னணி வெளியேற்றுவாங்க என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக தெரிவிக்கிறார். இந்த அறநிலையத்துறை அடுத்தது பிடிஓ, ஒரு காவல்துறை, ஒரு தாசில்தாரு, ஒரு கலெக்டர் இவங்களிடம் புகார் கொடுக்கிறார். எதுக்கு? காரணம் மட்டும் கைலாசநாதர் கோயில் கொலை இருக்கு, குளத்து மேல ஆட்டுக்கறி, கோழிக்கறி, மாட்டுக்கறி, இறைச்சிக்கறி வச்சிருக்கா.
அந்த கடையை அகற்றணும். எப்பா அது அங்க ஓரமா தானே இருக்கு, ஓரமா தான் இருக்கு. அவன் பின்னாடி என்ன பண்றான், அந்த குளத்துல அந்த கடையில எடுத்து ஊத்துறான். இதை கேட்கறதுக்கு இந்த அறநிலையத்துறைக்கும் இந்த மாவட்ட நிர்வாகத்துக்கும் எந்த கதிகட்டு எதுவும் ஒரு இதுவே இல்லை. நான் இந்த ஆர்ப்பாட்டத்தை வாயிலாக சொல்றேன், இந்த பிடிஓவுக்கும் இந்த மாவட்ட நிர்வாகத்துக்கும் இந்த ஆண்டு விநாயகர் சதுர்த்தி 13ஆம் ஆண்டு நடத்துறோம். காட்பாடி ஒன்றிய சார்பில் அந்த குளத்தில் தான் நாங்கள் கரைக்கிறோம். அந்த குளத்தை தூர்வாரி அங்க இருக்கிற கடையை அகற்றலன்னா மொத்த விநாயகரும் காலை மறைவு தான் நடக்கும். இந்த வீடியோ பற்றி இங்க வந்து வீடியோ செருப்பு கைது எடுப்பார். காவல்துறை சொல்றாங்க அவருக்கு மதிப்பு கொடுக்க தெரியல, ஒரு காட்சி சட்டைக்கும் ஒரு காலி படைக்கும் மதிப்பு கொடுக்க தெரியல. இதை உடனடியாக அகற்ற வேண்டும். இந்த இந்து கோயில்களை விட்டு இந்த அனைவரத்தை உடனடியாக வெளியேற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த அனைவருக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்து முன்னணி ஆர்ப்பாட்டம் அழிச்சிட்டான் 60 ஆண்டு திராவிட ஆட்சி கோவில் சொத்தை அழிச்சுட்டான், சிவன் சொத்து கொல நாசம், பெருமாள் சொத்து பெரு நாசம், அம்மன் சொத்து அடியாடு நாசம், முருகன் சொத்து முழு நாசம், கொள்ளையடிக்காதே கோவில் சொத்தை கொள்ளையடிக்காதே, போகாதே நாசமாய் போகாதே. ஆர்ப்பாட்டம் இந்து முன்னணி ஆர்ப்பாட்டம். எங்க பின்னாடி நிக்கிறவங்க அப்படிலாம் பேருந்து வருது அப்படின்னு சொல்லி நம்மள உள்ள அடக்க நினைக்கிறாங்க காவல்துறை. அதெல்லாம் இல்லாம நீங்க அவங்களோட வேற வழியில அவங்க வந்து மாற்று பாதை ஏற்படுத்திப்பாங்க. நீங்க எந்த ஒரு கவலை இல்லாம தாராளமா ஃப்ரீயா நிக்கலாம். அடுத்தபடியாக இந்து முன்னணியினுடைய கோட்ட செயலாளர் நம் பகுதியுடைய முன்னேற ஊழியர் திரு பிரவீன்குமார் அவர்கள் இங்கு ஆர்ப்பாட்ட உரையாற்ற வருக என்று அழைக்கின்றோம். பாரத் மாதா கி ஜெய். மாநில தழுவிய ஆர்ப்பாட்டம் அரசு ஆலய தரிசன கட்டணத்தை ரத்து செய்ய கோரி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்து முன்னணியின் மாநில கோட்ட மாவட்ட ஒன்றிய நகர பொறுப்பாளர்கள் மற்றும் இந்து ஆட்டோ தொழிலாளர் முன்னணி சங்கம், இந்து இளைஞர் முன்னணி, இந்து வியாபாரிகள் சங்கம், இந்து அன்னையர் முன்னணி, இந்து வழக்கறிஞர் முன்னணி, இந்து இணையதள முன்னணி ஆகிய பொறுப்பாளர்களையும் என் காவி சொந்தங்களையும் வருக என வரவேற்று இந்த ஆர்ப்பாட்டம் இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தை நம்ம வெற்றிகரமா நடத்தியிருக்கோம். தமிழகத்தில் இந்து அறநிலையத்துறை அப்படின்னு நமக்கு தேவையா அப்படின்னு பார்த்தா நம்முடைய இந்து மதத்துக்கும் நம்முடைய இந்து சமுதாயத்துக்கும் தேவையான ஒரு துறை அறநிலையத்துறை. வேலூர் மாவட்டத்தை நம்ம எடுத்துக்குவோம். நம்ம பகுதியிலேயே நம்ம தெரிஞ்சுக்கணும் தமிழ்நாடுக்குள்ள என்ன நடக்குதுன்னு தெரியும். இன்னைக்கு இந்த அறநிலையத்துறை நம்ம என்ன பண்றோங்க, தரிசனம் பார்க்கறதுக்கு காசு, அந்த கோவிலுக்கு போறல வண்டி பார்க் பண்றோம் அதுக்கு காசு, மொட்டை அடிச்சா காசு,
செருப்பு விட்டா காசு. இப்படி எல்லாத்தையும் நம்மளுடைய மன வேதனைய கோவிலுக்கு போய் வேண்டணும் போனா இப்படி காசு காசுன்னு பிடிங்க நம்மளையே இந்த கோவிலே நாசமாக்குறான். பொதுமக்கள் வச்சிருக்க கோவிலுக்கு நான் கேட்கல, இந்து அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கிற கோவில் 1987 இருந்து 5,25,000 கோவில் இருந்தது, ஏக்கர் சொத்து இருந்தது கோவிலுக்கு. 2019 கணக்கு எடுக்கிறாங்க, 4,78,000 ஏக்கர் சொத்து தான் இருக்கு கோவிலுக்கு. மிச்சம் எங்க போச்சு? 50,000 ஏக்கர் இல்ல. தமிழ்நாட்டில் நம்முடைய இந்து கோவில்களை மட்டுமே இந்த அரசாங்கம் இருக்கிறது. ஏன்? கோவில தான் இன்னைக்கு அதிகமான வருமானம் வருது. சர்ச்சில் வரலையான்னு கேட்டா வருது. ஏன்னா அவன் மதத்தை வளர்க்கணும். கிறிஸ்துவன் மசூதியில வருது, முஸ்லீமுக்கு அவன் மதத்தை வளர்க்கணும். ஆனா இந்துக்கள் யாரும் மத ரீதியாகவோ தன்னுடைய மதத்தை வளர்க்கக்கூடாது, மதத்துக்காக எங்க கோயில் கட்டக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த இந்து அறநிலையத்துறை நம்ம கோவில மட்டும் எடுக்கிறாங்க. வேலூர்ல ஜலகண்டேஸ்வரர் கோவில் எத்துங்க, சென்னையில் இருக்காரு ஒரு கோயில் அதிபர், வேண்டுதலுக்காக வராரு, அவருடைய வேண்டுதல் நிறைவேறுது. அந்த கோவிலுக்காக தங்கத்தேர் ரெடி பண்ணி செய்து கொடுக்கிறாரு. ஆனா அந்த தங்கத்தேர் எங்க இருக்கு? தங்கத்தேர் நிறுத்த கூட இடம் இல்லை. நம்முடைய விரிஞ்சிபுரம் மார்க பஞ்சீஸ்வரர் கோவில், இந்த கோவிலுக்கு நம்ம கணக்கு இருந்தா 300 ஏக்கருக்கு மேல கோவில் சொத்து இருக்கு. ஆனா அந்த அறநிலையத்துறை அதிகாரிகளுக்கே தெரியல. பசுமத்தூர் பக்கத்துல ஒரு 3 ஏக்கர் கோயில் சொத்தை காலகாலமா பராமரிப்பு செய்து வந்த ஒரு கிறிஸ்தவன்கிட்ட அவருடைய குடும்ப சூழ்நிலைக்காக வித்துறாரு. அது எந்த சொத்து? கோயிலோட சொத்து. அது யாருகிட்ட போகுது? ஒரு கிறிஸ்தவன்கிட்ட போகுது. அந்த கிறிஸ்தவன் இந்த பகுதியில் எங்கேயுமே தட்டிலன்னு சொல்லி கோவில் சொத்துல தட்டி கட்டுறான். இங்க இருக்கிற உணவுத்துறையோ காவல்துறையோ இல்ல ரெவன்யூவோ HRM சொல்லக்கூடிய அறநிலையத்துறையோ அதை தடுத்து நிறுத்தல. நம்முடைய இந்து முன்னணி பொறுப்பாளர்கள் தெரிய வருது, போய் தடுத்து நிறுத்துறாங்க. அது பக்கத்துல விசாரிக்கும் போதுதான் தெரியுது அது மார்க பஞ்சீஸ்வரர் கோயிலோட சொத்து. அப்படியே போனா அணைக்கட்டு இறையங்காட்டுல நம்முடைய மார்க பஞ்சீஸ்வரர் கோயிலோட தேர் பவனி வருமா, இரவையின் காடு வரைக்கும் அந்த கல் எல்லை கல்லுன்னு சொல்லுவாங்க. ஆனா காலகாலமா அது போகாம நிப்பாட்டி அங்க இருக்கிற முஸ்லீம் ஆக்கிரமிப்பு செய்து பஸ் போர்ட்ல கொண்டு வந்திருக்கான். 150 குடும்பம் இந்து கோவில்ல இருந்த குடும்பம் பஸ் போர்டுன்னு சொல்லி அவங்களுக்கு பட்டா கொடுக்க கூடாது, கரண்ட் கொடுக்க கூடாது, வீடு கட்டக்கூடாதுன்னு சொல்லி நிப்பாட்டி வச்சிருக்கான். நமக்கு யாருக்காவது தெரியுமா? இந்து அறநிலையத்துறைக்கே தெரியாது. அங்க இருக்கிற மக்கள் இருந்து அந்த விவரத்தை சொல்றாங்க, இது மார்க பஞ்சீஸ்வரர் கோவிலோட சொத்து. எங்களுடைய முன்னோர்கள் எல்லாம் இங்க கோவிலோட தேர் இங்க வரோம், எங்க ஊருக்கு இங்கதான் சாமி கும்பிடுவோம், இப்ப வர்றதில்ல. ஏன் வர்றதில்லை விசாரிச்சா இது வட்பாடுல சேர்ந்து கோவில் தேர் எல்லாம் இங்க வரக்கூடாதுன்னு சொல்லி நிப்பாட்டி இருக்கான். இதை யார் கவனிக்கணும்? அறநிலையத்துறை கவனிக்கணும். அப்படியே நம்ம கேள்விக்கு போனோம். லட்சுமி நரசிம்ம பெருமாள் கோவில் அருமாவதியில போனீங்கன்னா 1000 வருஷம் பழமையான கோவில் பாழடைந்து கிடக்கு. அந்த கோவிலுக்கு எல்லா கிராமத்திலும் 3 ஏக்கர் கோயில் சொத்து எழுதி வச்சிருக்காங்க. அந்த கிராமத்தில் இருக்கிறதெல்லாம் பராமரிப்பில் இருக்கு.
ஆனா அந்த கோவில் நாசமா போய் கிடக்கு. காரணம் இந்து அறநிலையத்துறை ஒண்ணு உள்ள நோண்டியதுனால அந்த கோவிலே நாசமா இருக்கு. கணக்கெடுத்து பார்த்தா 17 ஏக்கர் மட்டும்தான் இருக்கு. மிச்சம் 6 ஏக்கர் சொத்து இல்ல, கணக்கிலே வரல. அங்க இருக்க மக்கள் ரோட்டுக்கு வந்து போராட்டம் நடத்துறாங்க, ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க, சாலை மறியல் பண்றாங்க. யாரு? அங்க இருக்க இந்துக்கள். லத்தேரி பஸ் ஸ்டாண்ட்ல 3 ஏக்கரா இருக்குது. ஆனா அந்த இடத்தை ஆக்கிரமிப்பு செய்து அந்த இடம் பாயறிஞ்சு கிடக்கு. பக்கத்துல எல்லாம் ஆக்கிரமிப்பு செய்து வந்துட்டாங்க. இந்து அறநிலையத்துறையில இருக்கிற கோவில் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். இந்து அறநிலையத்துறை இருக்கிற கோவில் வருமானத்தை பார்த்தானே எங்கேயாவது ஒரு கோவிலை கட்ட நினைச்சானா? இல்ல. சர்ச்சைக்கு வருமானம் வருதுன்னா அதனுடைய கிறிஸ்தவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த வருமானத்தை வச்சு பக்கத்துல இன்னொரு சர்ச்சை கட்ட ஆரம்பிப்பாங்க. அதே போலதான் முஸ்லிம்கள். ஆனா 800 கோடி வந்து இன்னைக்கு ஒவ்வொரு கோயிலுக்கும் 1000 கோடி வருதுன்றாங்க கணக்கு. ஒரு கிராமத்திற்கு 1 கோடி கொடுத்து நீ கோயில் கட்டினா கூட இன்னைக்கு இந்துக்கள் எல்லாருமே எல்லா கிராமத்திலும் கோயில் கட்ட சிறப்பாக சாமி கும்பிடுவாங்க. ஆனா இந்த இந்து அறநிலையத்துறை நம் இந்து கோயில்களை மட்டும் எடுத்து வைத்துக் கொண்டு இந்துக்களையும் வாழ விடாமல், இந்துக்களை ஒழுங்காக தரிசனம் செய்ய விடாமல், இந்து கோயில்களை அபகரித்து வைத்து நம்முடைய இந்து மதத்தை அழிக்க வேண்டும் என்பதே இவர்களுடைய நோக்கமாக இருந்து கொண்டு இந்த கண்டனத்தின் மூலம் இந்து அறநிலையத்துறை வெளியேற வேண்டும் என்று தெரிவித்துக் கொண்டு இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வாய்ப்பளித்த அனைத்து இந்து சகோதரர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. ஆர்ப்பாட்டம் மீது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் மீது ஆர்ப்பாட்டம். இந்து முன்னணி ஆர்ப்பாட்டம், இந்து முன்னணி ஆர்ப்பாட்டம். போராட்டம் மீது போராட்டம், போராட்டம் மீது போராட்டம். இந்து முன்னணி போராட்டம், இந்து முன்னணி போராட்டம். காணவில்லை, 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 காணவில்லை. சாமி சிலையை காணவில்லை, 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 காணவில்லை. உண்டில் பணத்தை காணவில்லை, 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 காணவில்லை. கோயில் சொத்து காணவில்லை, கோயில் சொத்து காணவில்லை. மக்கா செல்ல அரசு பணமா, மக்கா செல்ல அரசு பணமா. ஜெய்சிலம் செல்ல அரசு பணமா, ஜெய்சிலம் செல்ல அரசு பணமா. கோயில் பஸ் ஏறு, கோவில் பஸ் ஏறு. சிறப்பு கட்டணமா, சிறப்பு கட்டணமா, சிறப்பு கட்டணமா, சிறப்பு கட்டணமா. பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. இன்னும் சரியா 10 நிமிடத்துல முடிஞ்சிடும். ஜிக்கு அடுத்து நம்ம மகேஷ் பேசுவாங்க. இப்போ இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல நிகழ்ச்சி முடியும் போது நம்ம அங்கங்கே இருக்கக்கூடிய அனைத்து இந்து முன்னணி பொறுப்பாளரும் பெண்களும் எல்லாரும் சைட்ல இருக்கவங்க எல்லாரும் நம்ம மேடைக்கு முன்னாடி வரணும். ஜி, இப்போ நம்ம இங்க ஆர்ப்பாட்டத்துக்காக ஆலயத்தை பாதுகாக்கிறதுக்காக இங்க வந்திருக்கிறோம். நம்ம வாழ்நாள்ல அதிகப்படியா ஒரு 30 நிமிடமோ 45 நிமிடமோ நம்ம ஆலயத்தை பாதுகாக்கிறதுக்காக கொடுக்கறதுனால தவறு இல்லை. இன்னும் ஒரு 10 நிமிடங்கள்ல நம்மளுடைய இந்த ஆர்ப்பாட்டமானது முடிவடையும். அடுத்தபடியாக இந்து முன்னணியுடைய மாநில வழக்கறிஞர் பிரிவினுடைய மாநில செயலாளரும் மத்திய அரசு வழக்கறிஞரும் நம் வேலூர் மாவட்டத்தில் அனைத்து வழக்குகளையும் முன்னின்று நடத்தி கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய நமக்கு சட்ட ரீதியான அனைத்து உதவிகளையும் செய்து கொண்டிருக்கும் திரு ரத்னகுமார்ஜி அவர்களை பேச வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். இந்த சிறப்பான ஆர்ப்பாட்ட நிகழ்விற்கு வருகை தந்துள்ள நம்முடைய மாநில நிர்வாக குழு உறுப்பினர், கோட்ட பொறுப்பாளர்கள், மாவட்ட பொறுப்பாளர்கள், நகர ஒன்றிய கிளை கமிட்டி பொறுப்பாளர்கள், இங்க வருகை தந்துள்ள இந்து சகோதர சகோதரிகள், இந்து வியாபாரிகள் நலச்சங்கத்தினர்,
இந்து ஆட்டோ தொழிலாளர் முன்னணி, இப்படி இந்து அன்னையர் முன்னணி, என்னுடைய கூட பணியில் இருக்கக்கூடிய இந்து வழக்கறிஞர் முன்னணி சகோதரர்கள், அவர்கள் அனைவருக்கும் வரவேற்பையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு, இன்றைக்கு எனக்கு முன்னாடி பேசுறவங்க நிறைய கருத்துக்கள் சொல்லி இருக்கிறாங்க. நான் கொஞ்சம் வேற ஒரு விஷயங்களும் நம்ம இந்த கோயில் சம்பந்தமான நிகழ்ச்சியில வேற ஒரு விஷயமும் சிந்திக்க வேண்டியிருக்குது. இந்த கரூர்ல சமீபத்தில் இந்த ஒரு மாசமா கரூர்ல இந்த நில விவகாரம் பெரிய பிரச்சனை ஆயிட்டு இருக்கு. 3000 ஏக்கர் கோயிலோட இடத்தை அவங்களுக்கு பட்டா கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி இந்த அரசாங்கம், புதிதா பொறுப்பேற்ற அரசாங்கம் ஒரு உத்தரவு போட்டிருக்கிறாங்க. 1951ல ஒரு கட்சி ஆரம்பிச்சாங்க. அவங்க 1967ல ஆட்சிக்கு வந்தாங்க. வந்த உடனே நம்ம இந்த திரைப்படத்துல காடகேயர் போனாக்கா அந்த நாடு தரமட்டமாயிடும் அப்படின்னு வசனம் வரும் பாருங்க. அந்த மாதிரி இந்த கட்சி ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் இந்த மாநிலம் தரமட்டமாகும், இந்த பொருளாதாரம் தரமட்டமாகும், நாட்டினுடைய வளர்ச்சி தரமட்டமாகும், கோயில் சொத்துகள் கொள்ளை போகும். இப்படி ஒவ்வொரு 5 வருஷத்துக்கும் மாத்தி மாத்தி வந்து கொண்டிருந்த இந்த கொள்ளைக்கார காலகேய கும்பல் 2021ல ஆட்சிக்கு வந்ததுங்க. வந்ததும் கோயில் உபரி நிதியை பூரா எடுத்து பில்டிங் கட்டுறேன், கோயிலுக்கு வருவாய் ஏற்படுத்துறேன் அப்படின்னு சொல்லி கல்யாண மண்டபம் கட்டுறேன், ஊட்டியில ரிசார்ட் கட்டுறேன், கொடைக்கானல்ல தங்கும் விடுதி கட்டுறேன், இப்படி கொள்ளை அடிச்சாங்க. இந்த கொள்ள கும்பல் கடைசியா கருணை காட்டி விட்டுட்டு போனது இந்த நிலங்கள். கொள்ளை கும்பல் கிட்டையும் இருந்த கருணை கூட இந்த புதிதா ஏற்படுத்தப்பட்ட அரசுக்கு இல்லை என்பதை நிரூபித்தது. ஒரே மாசத்துல 3000 ஏக்கர் நிலத்தை தாரவாத்து கொடுக்கறாங்க. ஒரு மாசம் ஆட்சிக்கு ஒரு மாசத்துல 3000 ஏக்கர் கோயில் சொத்தை தாரை வாத்து கொடுத்து ஜீவோ போடுறாங்க. கொள்ளைக்காரர்களோட கொடுமையான கொள்ளைக்கார கூட்டமா நீங்க? இப்படியா கோயில் சொத்தா தாரை வார்த்து கொடுப்பது? கேட்டா எல்லாருக்கும் சமான்றாங்க. கடந்த மே மாசம் நீட் தேர்வு, மே 3ஆம் தேதி நீட் தேர்வு நடந்தது. ஒரு 4-5 நாள்ல தேர்வு, இந்த வினாத்தாள் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிடுச்சு அப்படின்னு குற்றச்சாட்டுகள் எழுந்தது. இந்த குற்றச்சாட்டுகள் வந்த உடனே மத்திய மனிதவளத்துறை அமைச்சர், இந்த தேர்வுகளுக்கு துறைக்கு அமைச்சராக இருக்கக்கூடியவர் பொது வழியில மன்னிப்பு கேட்டுக்கிறார். மாணவர்களுக்கு வருத்தத்தை பகிர்ந்து கொண்டார். இது போல நடக்காது அப்படின்றது உறுதி கொடுத்தார். மீண்டும் இந்த தேர்வு ரத்து செய்யப்பட்டு மறு தேர்வு நடத்தப்படும். ஏற்கனவே தேர்வுக்கு செலுத்திய தேர்வு கட்டணம் திரும்ப கொடுக்கப்படும். இப்படி பல்வேறு நிவாரணங்கள் ஏற்பட்டன. மறுபடியும் தேர்வு நடந்தது. 20 லட்சம் பேர் எழுதினாங்க. அதுல ஒரு 11 லட்சம் பேர் பாஸ் பண்ணி தேர்வு பெற்று பல்வேறு மருத்துவக் கல்லூரிகள்ல சேர்ந்ததுக்கான சேர்க்கைக்கான நடவடிக்கைகள் நடந்துட்டு. கடந்த மே மாசம் 15ஆம் தேதி உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு. அந்த வழக்கு என்னன்னா, அது ஒரு வழக்கறிஞர் சம்பந்தமான வழக்கு. நான் இருக்க வக்கீல், எனக்கு ஒரு சின்ன ஒரு சீனியர் கவுன்சில்னு ஒரு இது வரணும் அப்படின்னு சொல்லி என்ன போன்ற ஒரு வழக்கறிஞர் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போட்டார். அப்போ உச்ச நீதிமன்றம் என்ன சொன்னது? இதுக்கெல்லாம் கேஸ் போடாதீங்க, இதெல்லாம் ஏங்க வேணாம், இதுல பொது வெளியில வழக்கெல்லாம் மாற்றக்கூடாது, நீதிமன்றத்துக்கும் வழக்கறிஞருக்கும் இருக்கக்கூடிய விஷயங்களை ஒரு கேஸ் ஆகவும் பொது வழியில விவாதம் செய்தி ஆக்குற மாதிரி நடந்துக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அவர்கள் ஒரு கருத்து சொன்னாங்க. இன்றைக்கு நாட்டுல நடக்கக்கூடிய வளர்ச்சி பணிகள், வளர்ச்சி திட்டங்கள், குறிப்பா இந்த காலேகேய கும்பல் 2021 ஆட்சிக்கு வந்தது பாருங்க. இந்த காலேகேய கும்பல் அதற்கு முன்பு 2018 சென்னை, சேலம்
பசுமை வழி திட்டத்தை அந்த சாலை விரிவாக்கத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு அழிச்சாங்க. கூடங்குளம் மின் திட்டத்தை அழிச்சாங்க. தூத்துக்குடி ஸ்டெர்லைட்டை அழிச்சாங்க. இப்படி இந்த நாட்டினுடைய தொழில் வளர்ச்சி, கட்டமைப்பு, சாலை வசதிகள், இது போன்ற கட்டமைப்பு வசதிகளை அழிக்கக்கூடியதற்காகவும் அரசு எந்திரத்தை செயல்பட விடாம தடுப்பதற்காகவும் சிலர் இருக்கிறாங்க. அவர்களுக்கு வேலையே இதுதான். இந்த நாடு வளர்ந்து விடக்கூடாது என்பதில் இவங்க குறிப்பா குறிவைச்சு செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்ற நீதிபதி வருத்தம் தெரிவித்தார். நம்முடைய நாட்டினுடைய வளர்ச்சியை தடுக்கிறது தப்பு இல்லையா? இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல இருக்கிற கரப்பாம்பூச்சி போல அப்படின்னு ஒரு கருத்தை சொன்னார். இந்த கருத்து ஒன்றும் தவறு இல்லை. நம்ம வீட்டுல உணவுப் பொருளை கெடுக்கிறது, நோய்களை உருவாக்குறது கரப்பாம்பூச்சி. நம்ம நாட்டில் வளர்ச்சியை தடுக்கிறது, தொழில்துறையை கெடுக்கிறது இந்த கம்யூனிஸ்ட் கரப்பாம்பூச்சிகள். இந்த ஆமை புகுந்த வீடுன்னு சொல்றதுக்கு உதாரணம் ஆமை கிடையாது, கம்யூனிஸ்ட். கம்யூனிஸ்ட் ஒரு கம்பெனிக்குள்ள பூந்தாங்கன்னா அந்த கம்பெனி ஒரு வாரம், ஒரு மாசத்துல, 2 மாசத்துல நாசமாக்கிடும். இப்படியாப்பட்ட கரப்பான் கும்பலை உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அவர்கள் சொன்னாங்க, வேலை வெட்டி கிடையாது, உருப்படியான வேலை செய்யறது இல்லை, அரசியல் திருத்தம் முடக்கி வளர்ச்சியை, நாட்டினுடைய வளர்ச்சியை முடுக்கிறாங்க, இவங்க எல்லாம் கரப்பாம்பூச்சிங்க. அடுத்த நாள் ட்விட்டர்ல கரப்பாம்பூச்சி கட்சின்னு சொல்லி காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு ஒரு அக்கௌண்ட் உருவாக்கப்படுது. அந்த அக்கௌண்ட்ல ஒரே நாள்ல 10 லட்சம் பேர் சேர்றான். அந்த 10 லட்சம் பேர் எங்க இருந்து வரான்னா பங்களாதேஷ், பாகிஸ்தான், மத்திய கிழக்கு முஸ்லிம் நாடுகள், அமெரிக்காவில இருந்து வர அத்தனை பேரும் கூட்டு சேர்ந்து ஒரு பெரிய பிரளயமா பண்ணி ஆன்லைன்ல, இணையதளத்துல மிகப்பெரிய ஒரு நாட்டுக்கு எதிரான, தேசத்துக்கு எதிரான சிந்தனையை பரப்பி மீம்ஸ் போட்டு எல்லாம் பண்ணா இந்த நீட் விவகாரம் மந்திரி தலையிட்டு எல்லாம் சுமூகமா முடிஞ்சு அடுத்த தேர்வு, இப்ப அடுத்த வருஷம் தேர்வு வந்து கணிப்பொறி வாயிலாக, எந்த விதமான முறைகேட்டுக்கும் சாத்தியமே இல்லாத கணிப்பொறி வாயிலாக தேர்வு நடைபெறும் சொல்லியிருக்காங்க. ஆனா இவங்க போராட்டம்ன்ற பேர்ல டெல்லியில ஜந்தர் மந்தர் இடத்துல கூட்டம் கூடி போலீஸ், காவல்துறை வந்து பாதுகாப்புக்கு நின்றுட்டு இருக்கிற காவல்துறை முகத்துல பெப்பர் ஸ்ப்ரே அடிக்கிறான். பெப்பர் ஸ்ப்ரேன்னா மிளகு தூள் ஸ்ப்ரே, அது மூஞ்சி கண்ணெல்லாம் வெந்துரும். பாதுகாப்பு இருக்கிற காவல்துறைக்கு பெப்பர் ஸ்ப்ரே அடிக்கிறான். காவல்துறை வாகனத்தை கொடுத்துறான், அடிக்கிறான், நொறுக்கிறான். இவெல்லாம் கேட்டா மாணவன் சொல்றான். மாணவன் யாருன்னு விசாரிச்சு பார்த்தாதான் தெரியுது, இந்த கரப்பாம்பூச்சி அமைப்பை நடத்தக்கூடியவன் ஏற்கனவே தொடப்பக்கட்ட கட்சி, கெஜ்ரிவால் கட்சியை சேர்ந்தவன். அமெரிக்காவில் போர்டு ஃபண்டு, இந்த இப்ப இருக்கிற அந்த ஒரு கிழட்டு ஆள் ஒருத்தன் அமெரிக்காவில், அவனோட ஃபண்டை வாங்கி பண்ணக்கூடிய ஆள் இந்த சோனம் வாங்சுக்குன்னு சொல்லி ஒரு ஆளு. அவரு பாத்தீங்கன்னா நேரடியா போர்டு ஃபண்டு இந்த மாதிரியான இந்திய தேசத்துக்கு எதிராக செயல்படக்கூடிய வெளிநாட்டு அமைப்புகள்ல நிதி உதவி வாங்கி அதை வச்சு போராட்டம் பண்றாங்க. இப்படி இத்தனை போராட்டம், கலவரம், கடைசியில கலவரத்துல போய் முடிஞ்சது. அங்க இருக்கிற மாணவர்கள், போன மாணவர்களே இந்த நீட் தேர்வுக்காக வேண்டி ஒரு போராட்டம் நடக்குதுன்னு மாணவர்கள் போறாங்க. அங்க நடக்கக்கூடிய அவலத்தை பார்த்து மனம் வெதும்பி, நான் இங்க ஆக்கப்பூர்வமா நடக்கும் வந்தோம், ஆனா இப்படி அசிங்கம் நடக்குது, வன்முறை நடக்குதுன்னு வெளியே வந்துட்டு, ஜனநாயகத்துக்கு மதிப்பளிக்கக்கூடிய வகையில மத்திய அரசாங்கம் செயல்பட்டது. கடந்த 2001 இருந்து 2021 இருந்து 2026 ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி கிடையாது, ஒரு போராட்டத்துக்கு அனுமதி கிடையாது. அப்படி ஆட்சி செய்த கடந்த கால முதல்வர் இப்ப சொல்றாரு, நான் இந்த போராட்டத்துக்கு ஆதரவு கொடுக்கிறேன். இவரோட ஆட்சி காலத்துல யாராவது ஒரு போராட்டத்துக்கு ஆதரவு கொடுத்திருப்பாங்களா? அனுமதி கொடுத்திருப்பாங்களா? இப்படி இன்னைக்கு நம்முடைய தமிழகத்துல பல்வேறு ஊர்கள்ல கரப்பாம்பூச்சிகள் போராட்டம். இதுக்கு இந்த மாநில அரசாங்கம் மறைமுகமா ஆதரவு கொடுக்கிறது.
தேச விரோத சக்திகள், வளர்ச்சி பணியை முடக்கக்கூடியவர்கள், தேசத்தினுடைய கட்டமைப்பை, தொழில்துறையை சிதைக்கக்கூடியவர்கள் கரப்பான் பூச்சிகள் தான் என்பதை நாம் மீண்டும் மீண்டும் சொல்றோம். உச்ச நீதிமன்ற கருத்தை நாம் ஆதரிக்கிறோம், வரவேற்கிறோம். இந்த கரப்பாம்பூச்சிகள் நசுக்கப்பட வேண்டியவர்கள், நசுக்கப்பட வேண்டியது எப்படின்னா நம்ம வன்முறையால் அல்ல, நாம தேசபக்தின்ற, தெய்வ பக்தின்ற நம்முடைய உணர்வுனால இது போன்ற அழிவு சக்திகள் ஒடுக்கப்பட வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி, வணக்கம். இப்போ நிறைவுரை இருக்கும். எல்லாரும் ஒரு கரெக்டா 10 நிமிஷத்துல முன்னாடி வாங்க. ஸ்டேஜுக்கு பின்னாடி யாரும் நிக்க வேண்டாம், மேடைக்கு முன்னாடி வர வேண்டும். அனைத்து பொறுப்பாளர்களும், மாவட்ட, நகர, ஒன்றிய இணை பொறுப்பாளர்கள், ஆய பொறுப்பாளர்கள் அனைவரும் இப்ப மேடைக்கு முன்னாடி வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். சிலர் கைகளை நல்லா 2 கைகளை மேல தூக்கி கோஷப்படுவது ஆர்ப்பாட்டம் முடிய போகுது. லாஸ்டா நம்ம மாநில நிர்வாக குழு உறுப்பினர் மகேஷ் அவங்க பேசிய ஒருத்தர் ஆர்ப்பாட்டம் முடியும். 2 கைகளை தூக்கி கோஷம் போடுவோம். ஆர்ப்பாட்டம் மீது ஆர்ப்பாட்டம், இந்து முன்னணி ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் மீது ஆர்ப்பாட்டம், இந்து முன்னணி ஆர்ப்பாட்டம், போராட்டம் மீது போராட்டம், பக்தர்களின் போராட்டம், ஆயிரம் கோவில்களில் விலக்கு இல்லை வழிபாடில்லை, ஆயிரம் கோவில்களில் விலக்கு இல்லை வழிபாடில்லை, ஆயிரம் காக்க வக்கற்ற அரசு, ஆயிரத்தை விட்டு வெளியேறு, அரசியல்வாதி வயிறு வளர்க்க, இப்போ ஒரு கோஷம் இருக்கு. அந்த கோஷம் நான் சொல்றேன், எல்லாரும் திருப்பி கொள்ளையோ கொள்ளை அப்படின்றத மட்டும் சொன்னா போகுது. பாரத் மாதா கி கஷ்டம் தீர கோவில் வந்தா, கஷ்டம் தீர கோவில் வந்தா, கொள்ளையா கொள்ளை, கொள்ளையா கொள்ளை, கஷ்டம் தீர கோவில் வந்தா, காசு கொடுத்து கடவுளை போக்குறோம், பார்க்கிங் பணம் தட்டல, சிறப்புக்கு கூட சிறப்பு கட்ட, சாமியை பார்க்க 500 ரூபாய், அபிஷேக கட்டணம் 1000 ரூபாய், சாமியை மறைச்சு உண்டியல் வைக்கிறான், காக்கலா விற்கிறான், கோவிந்தா சொன்னா மண்டைய உடைக்கிறான், கொள்ளையா கொள்ளை, கொள்ளையா கொள்ளை, பாரத் மாதா கி. அடுத்தபடியாக இந்து முன்னணியுடைய மாநில நிர்வாக குழு உறுப்பினரும் வேலூர் கோட்டத்தினுடைய பொறுப்பாளரும் கருப்பை கலரடித்து சிகப்பை சிதறடித்து நம் வேலூர் கோட்டையை காவி கொடியாக மாற்றிவிட்டு நம் குடியாத்தத்தை இன்று காவி கொடியாக மாற்றியிருக்கக்கூடிய மாநில நிர்வாக குழு உறுப்பினர் கோ மகேஷ் அவர்கள் இப்போது கண்டன உரையாற்றுவார்கள். அளவுக்கு அளவான அன்னை பாரத மாதாவின் பாதக்கமலை வழங்கி அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வாணி என்று விழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, பைந்தமிழ் பாரதி வாக்குக்கிணங்க இந்த மண்ணிலே அச்சமில்லாமல் பணி செய்யும் அத்துணை காவி மரவர்களையும் மேலையிலே வீட்டிருக்கின்ற இயக்க பொறுப்பாளர்களையும் இந்த ஆர்ப்பாட்டத்திலே பெரும் திரளாக கலந்து கொண்டிருக்கின்ற நாம் வணங்கும் தெய்வங்களாக விளங்குகின்ற தாய் குலங்களையும் அத்துணை பேருக்கும் மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எனக்கு முன்பாக பேசிய மாவட்ட பொறுப்பாளர்கள், கோட்ட பொறுப்பாளர்கள், மாநில பொறுப்பாளர்கள் ரொம்ப அற்புதமா பேசினாங்க. காட்பாடி பகுதி வெங்கடேசன் பட்டியலிட்டார், தரணி வேளாண்மை பகுதியில் பட்டியல் போட்டார், நம்ம கேள்விப்போ பிரவீன் கோட்டத்துறை செயலாளர் பல பகுதி மாவட்டம் முழுக்க பட்டியல் போட்டார்.
நம்ம குடியாத்தம் பகுதியில நம்ம இவன் பட்டியல் போட்டார். என்ன பட்டியல் போட்டு பேசினாங்க? இந்த ஆலயம் பொலிவுல இருக்க வேண்டும், ஆலயம் பொலிவு இல்லாம போயிட்டு இருக்கு, ஆலயத்துக்கு வரவங்கிட்ட காசு வாங்குறாங்க. இது ஆலயம் சம்பந்தமான விஷயங்களை ரொம்ப நேரம் மூச்சு பிடிச்சு பேசினாங்க. இன்னைக்கு இந்த தர்மத்துடைய சனாதன தர்மத்தினுடைய ஆணி வேறா இருக்குது இந்த ஆலயம். ஆலயம் அழிஞ்சா இந்த சனாதன ஹிந்து தர்மம் அழிஞ்சு போயிடும். அந்த ஆலயத்திற்காக, இந்த தர்மத்திற்காக மாவட்டம் முழுவதும் இருக்கின்ற பல்வேறு கோவில் விஷயத்தை சொன்னாங்க. நிறைய பேர் யோசனை பண்ணுவாங்க, இந்த கோவிலுக்கு ஏன்னா இவ்வளவு மூச்சு பிடிச்சு பேசுறாங்க. இவங்க எத்தனையோ நாட்டில் எத்தனையோ பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனைக்கெல்லாம் இவங்க கொண்டு கொடுப்பாங்களா? இந்த இந்து மணி பேர் இயக்கம் கடந்த 46 ஆண்டுகளுக்கு மேலாக இந்துக்களுக்காக வாதாட போராட பரிந்து பேசி இந்துக்களுக்காக மட்டும், இந்துக்களுடைய கோவிலுக்காக மட்டுமே பரிந்து அதை நம்ம தெளிவா இருக்கணும். நிறைய பேர் வந்து பேசுவோம், அப்படி போசல நீங்க எல்லாம் பேசுறீங்களா, அது யார் பேசுவா, இது யார் பேசுவா, அதை பேச அவன் இருக்கிறான். கோவில் மட்டும் பேச தமிழ்நாட்டில் இந்து மணி தவிர யாருமே இல்லை. கோவில் விஷயம் பேச யாரும் இருக்காருன்னா யாரும் இல்லை. கம்யூனிஸ்டுக்காரன் கோவில் அழிக்க வேண்டும், கோவில் சொத்தை கொள்ளையடிக்க வேண்டும், கோவில் சொத்துல குடியிருக்கிறது பட்டார் இருக்கணும். விடுதலை சிறுத்தையார் தேர்தல் அறிக்கையில கோவில் சொத்துல குடியிருக்கிறது பட்டார் இருக்கணும், கோவில் சொத்தை கொள்ளையடிக்கணும். விடுதலை சிறுத்தையார் தேர்தல் அறிக்கை. யாராவது ஒரு அரசியல் கட்சி தமிழ்நாட்டில் இந்த கோவில் அன்னைக்கு நிலைமையில் இருக்கு, இந்த கோவில் யார் கட்டினா, இந்த கோவில் எதுக்காக கட்டப்பட்டுச்சு, யாராவது ஒரு அரசியல் கட்சிக்கார பேசிட்டு போனா? உந்தாத்த எந்தாத்த முப்பாட்ட 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வானுயிரும் கோபுரம் வச்சான், லட்சக்கணக்கான ஏக்கர் நிலம் கொடுத்தான். அந்த கோவில் எப்படி இருந்துச்சு? இந்து தர்மத்தினுடைய பண்பாடு கலாச்சாரம் செழிச்சு வாங்கின இடமா கோவில் இருந்துச்சு. கலை பண்பாடு வளர்ந்த இடம் கோவில் ஆயிடுச்சு. அன்னதான சத்திரமா கோவில் இருந்துச்சு. நீதி பாதிக்கக்கூடிய இடமா கோவில் இருந்துச்சு. ஏழு இசை நாடகம் 3 எங்க கோவில் வருது. இந்த தமிழ் எங்க வளர்ந்தது? ஆலயத்தில் தமிழ் வளர்ந்து சிவபுராணம் பாடினா, கண்ண சஷ்டி கவசம் பண்ணா. தமிழை வளர்த்தது ஆலயம், தமிழை வளர்த்தது சிவன், கோவில் இல்லை. ஆனா இங்க என்ன பண்றான்? கோவில் கூடாது, ஸ்ரீரங்க நாதனையும் பிள்ளையவர் நடராஜனையும் வீரை வாயில் வைத்து தரக்கும் என்னாலே அண்ணாடைய பொண்ணார். இப்படி பேசுறான், அடுக்கு மேல பேசுறான். இந்த அடுக்கு மேல பேசி கோவிலுக்கு போனா கிண்டல் பண்ணா. நெருப்பு மெரிச்சா காத்து மேடிக்கணும், பொட்டு வச்சா ரத்தம் வருது. கோவில் கொடியுடைய கூடாரம் யார் சொன்னது? தாத்தா கருணாநிதி பராசக்தி படத்துல கதவாசம் எழுதுறாரு, கோவில் கொடியுடைய கூடாரம் ஏன் பூசாரியை தாக்கினேன், கோவில் கொடியுடைய கூடாரம் ஆகிவிடக் கூடாது என்பதற்காக பூசாரியை தாக்கினேன். அரசியல் வரதுக்கு முன்னாடி வீரவசனம் எழுதின கருணாநிதி அரசியலுக்கு வந்த பிறகு 1967 நாட்டில் சனியை முடிச்சிச்சு. எந்த சனிய? அண்ணாதுரை என்ற சனிய ஆட்சி மூலியமா தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வரார். 1967 ஆட்சிக்கு வந்து 69 கருணாநிதி முதலமைச்சராக, 56 கோவில் முழுக்க அரசாங்கத்துக்கு பாரு, கோவிலுக்கு போன காசு இல்ல, கோவிலுக்கு போன தர்ம தரிசனம் உண்டு. ஆனா 67 திமுக ஆட்சி வந்த பிறகு கோவில் தரிசன கட்டணம் போட்டான். கோவிலுக்கு போன சாமி கிட்ட காசு வாங்கணும், தரிசன கட்டணம் போட்டான். எந்த ஆட்சி? திமுக. கோவில் கொடிகள் கூடாரமாக அரசியல் வரத்துக்கு முன்னாடி, அரசியல் வந்த பிறகு யாரா கோவில் கொள்ளையடிச்சான்னு கேட்டா, யார் கதவசம் எழுதானோ அவன் பையன் பேர எல்லாரும் போய் கோவில குத்த உட்காந்துட்டான். திமுக இந்து சமய அறநிலையத்துறை துறையை உருவாக்கி அந்த துறைக்கு யார் தலைவராக போட்டான்? பக்தி மாலையா, சாமி கும்பிடுறியா, யார் தலைவராக போட்டான்? சாராய வைக்கிற பொறுக்கி பையன், ஜூதார பொறுக்கி பையன், பொம்பளை வச்சு தோல் சேரல, இவன் எல்லாம் யாரும் கேட்டா திராவிட இயக்கத்தை சார்ந்தவன். எப்படிங்க ஒருத்தர் திராவிட இயக்கத்தை பத்தி பேசி பண்ணுகிறார். எங்க வேலூர் மாவட்டத்தில் அடிக்கடி சொல்லுவார், இந்த தீக்கால யார் தெரியுமாங்க? கடவுள் இல்லைன்னு சொல்றவன், நம்பிக்கை இல்லைன்னு சொல்றவன், கற்பு என்பது மடமை, தாலி என்பது வேலி, தாலி கூடாது, கற்பு கூடாது, யாரு யாரு கூட ஒன்னா போலாம் என்ற ஒரு கொள்கை கோட்பாடு உள்ளவன். அந்த தீக்காலங்கிற அத்தனை பேர் யாரு சொன்னா, முள்ளவாரி முடிச்சொலிக்கு ஊரா தாலி எடுத்துல அத்தனை பேர் யாருன்னா இந்த திராவிட கூட்டம் திமுக. இவன் அத்தனை பேரை கொண்டு போய் கோவில் வச்சான்.
எதுக்கு இந்து சமய அறநிலைத்துறை தலைவரா கோவிலுக்குள்ள கொண்டு போலாம். ஒவ்வொரு தீக்காக்காரனும் சாமி இல்லைன்ற சாராயத்துல கோவிலுக்கு போய் கோவில்ல பிந்தவ கசையை கூட்டணி போட்டான். அந்த இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரி இவனும் எத்தனை ஏக்கர் இருக்குது, எவ்வளவு கிடக்குது, எவ்வளவு மனக்குது, என்ன விஷயம் எல்லாத்தையும் பட்டியல் போட்டு கொள்ளையடிச்சான். 67 ஆண்டுகாலமாக தமிழ்நாட்டில் திமுக அதிமுக ஆட்சி பண்ணி இந்த கோவில் சொத்து அத்தனையும் கொள்ளை போயாச்சு. 1956 கோவில் அரசாங்கம் எடுக்க சொல்ல 1,43,000 விவசாய ஹெக்டேர் நிலம் வந்துச்சு. ஹெக்டேர் நிலம் இன்னைக்கு எவ்வளவு நிலம் இருக்குன்னு சொல்லி இந்து சமய அறநிலைத்துறை பட்டியல் போட்டா எத்தனை கிட்டத்தட்ட 1,00,000 ஏக்கர் தான் இன்னைக்கு இருக்கு. எங்கடா போச்சு மீறினா உன் தாத்தனை என் தாத்தனை கோவிலுக்கு நிலம் கொடுத்தான். எதுக்கு நிலம் கொடுத்தான்? அந்த நிலத்தின் மூலமா வரக்கூடிய வருமானத்தை கோவிலுக்கு பயன்படுத்தணும். யாருக்கு நிலம்? கோவில்ல கூட்டி காட்டுறதுக்கு 5 ஏக்கரா, கோவில மேலறைகளுக்கு 5 ஏக்கரா, கோவில பூஜை பண்றதுக்கு 10 ஏக்கரா, கோவில விளக்கணும் 100 ஏக்கரா. எந்த காலமும் இந்த கோவில் இந்த கடவுள் யாருமே கையாளக்கூடாது. அதிமுக கருணாநிதி, திமுக இந்த ஸ்டாலின், உதயநிதி, இன்பநிதி, இந்த சேகர் பாபு போன்ற பொறுக்கி பசங்க கோவிலுக்குள்ள வருவாங்க, கொள்ளையடிப்பாங்க. யாருக்கு சொத்து கொடுத்தா? இந்த கடவுள் யாருக்குமே கையாளக்கூடாது. இந்த நிலத்துல வருமானம் இருக்கும், கோவில் வருமானம் கோவிலுக்கு போகணும் நிலபலத்தை எழுதி கொடுத்தான். கட்டிடங்கள், வணிக வளாகங்கள், காலி மணிகள் அத்தனை ஏழாச்சுன்னா மாறி மாறி ஆட்சி பண்ணி அந்த கோவில் சொத்து அத்தனையும் கொள்ளையடிச்சுட்டான். சமத்துவபுரம் கோவில் சொத்து, பஸ் ஸ்டாண்டு கோவில் சொத்து, டாஸ்மாக் கடை கோவில் சொத்து, பள்ளிக்கூடம் கோவில் சொத்து, நாலு கட்ட கோவில் சொத்து எல்லாம் பட்டா போட்டான். எல்லா சொத்தையும் ஒழிச்சு அழிச்சுட்டு கோவில் நிர்வாகம் பண்ணணும். கோவிலுக்கு வர பக்தர்களுக்கு நாங்க சர்வீஸ் பண்ணோம். கோவிலுக்கு வரவங்களுக்கு மரியாதை இது பண்ணணும் சொல்லி கோவிலுக்கு வந்தா தரிசனம் பண்ண மாட்டான். நீயா கோவிலுக்கு போய் சாமி விட்டா மொட்டடிச்சா காசு, முடி கொடுத்தா காசு, காவி அண்டா காசு, கடவுளை பார்க்க காசு. புரியாத கண்ணியம் திருவிழா வந்தா போதும் அந்த அதிகாரியா சேர்த்து மீட்டிங் போடுவான். பக்தர் சிறப்பு சாமி கும்பிடுறதுக்கு, பக்தர் தங்கு விழாவை போய் சாமி கும்பிடுறதுக்கு ஒரு அதிகாரி யோசனை பண்றாங்க கேட்டா இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகள் எவ்வளவு புடவை வருது, எவ்வளவு நகை வருது, எவ்வளவு பணம் வருது, அந்த பக்தரை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்பட மாட்டான். அரசு ஆலோசனை கூட்டம் நகரத்தில் கூட நினைக்கும். கோவில் வர பக்தருக்காக இல்ல, கோவில் வர உண்டி பணத்துக்காக. இந்த புரியாத கண்ணியம்மன் கோயில் வருமானம் முழுக்க அரசாங்கத்துக்கு கொண்டு போகுது. பக்கத்தில் இருக்க பள்ளிவாசல் இந்த வருமானம் எங்க போகுது? அந்த பள்ளிவாசல் நிர்வாகிக்கு போகுது. அது அந்த வருவாயில சர்ச் இருக்கு, முடியாத சர்ச் இருக்கு. அந்த சர்ச் வருமானம் யார் வச்சிருக்கான்? கிறிஸ்துவ வச்சிருக்கான். மசூதி வருமானத்தை முஸ்லீம் வச்சிருக்கான், சர்ச் வருமானத்தை கிறிஸ்துவ வச்சிருக்கான். ஏன் கோவில் வருமானத்தை யாரா வச்சுக்கணும்? நாம எல்லாம் வச்சுக்கணும். அதான் சொல்லுது இந்த நாடு மதசார்பற்ற நாடு, சட்டத்தின் மொழி அனைவரும் சமம், ரோமத்துக்கு சமம். அவன் கோவில் வருமானத்தை வச்சு சர்ச்சை வருமானத்தை வச்சு சர்ச்சை கட்டா, மசூதி வருமானத்தை கொண்டு மசூதி கட்டா, கிறிஸ்தவ மதத்தை வளர்க்கறதுக்கு பரப்பறதுக்கு பாதுகாக்கிறதுக்கு சர்ச்சை வருமானம் பயன்படும். முஸ்லீம் மதத்தை வளர்க்கறதுக்கு பரப்பறதுக்கு பாதுகாக்கிறதுக்கு முஸ்லீம் அந்த பள்ளிவாசல் வருமானம் பயன்படும். ஆனா ஏன் கோவில் வருமானம்? அரசியல்வாதி வயிறு வளர்க்கலாம். இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகள் ஏசிக்காக போவோம். நீங்களா வேணும் வேண்டிக்கிட்டு ₹1 உண்டியில போட பாருங்க. நான் புருஷன் நோய்வாய்ப்பட்டிருப்பான், அம்மா தாலி வேண்டிட்டு உண்டியில போடுவாங்க. அந்த தாலி உண்டியில போற தாலி எங்கடா போகுதுன்னா அதிகாரிகள் என்ன தெரியுமா பண்ணா, கடந்த ஆண்டு ஒரு அமைச்சர் சினேக் பாபு, சேகர் பாபு சென்னையில் இருக்கிற ஒரு பட்டியலிடப்பட்ட ஒரு சரித்திர 17 குற்றவாளி. இன்னைக்கு இல்ல, 20 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க போய் ராயபுரம் அந்த வண்ணாரப்பேட்டை பகுதியை கேட்டீங்கன்னா தெரியும் சேகர் பாபு யாருன்னு. அவர் சரித்திர 17 குற்றவாளி. அந்த சரித்திர 17 குற்றவாளி அரசியலுக்கு வந்து எம்எல்ஏ ஆகி திமுக திருட்டு திமுக அவரை இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சராக கோவிலுக்கு நல்லது பண்ணலாம், கோவில் சுற்ற மீட்கலாம். சேகர்பாபு அவர்களே என்ன காரியம் பண்ணா தெரியுமா? தண்ணீர் கிணத்துல தங்கத்தை உருகி கொண்டு போய் ரிசர்வ் பேங்க் அழகு வச்சார். என்ன தங்கம்? புருஷன் நோய்வாய்ப்பட்டு குணமான தாலியை போடுவாங்க. கோவில் தங்கத்தெல்லாம் உருக்கி 1000 கிலோ கொண்டு போய் வங்கியில் அறவாள் வச்சார். பத்திரிகை அறமை கேட்கிறாங்க, அமைச்சர்களே இந்துக்களுக்கு சொந்தமான கோவிலை கொண்டு போய் நீங்க அறமான செய்த எந்த விஷயம்? அது உதிரும் தங்கம், உபரி தங்கம். அவர் சொன்ன வார்த்தை
திமுக திருட்டு பயங்கரம் பாருங்க, எல்லாத்துக்கும் ஒரு வார்த்தை வச்சிருப்போம். அது வந்து உபரி தங்கம், அது வந்து உதிரி தங்கம், அது ஒண்ணுமே பண்ண முடியாது. சரி, உருக்குனாங்க, யாரை வச்சு உருக்குனேன்? ஒரு அந்த தங்கத்தை உருவத்துக்கு முன்னாடி அந்த தங்கத்துல என்ன இளவேங்க கல் இருக்கு, அந்த முத்து மாணிக்க பௌரம் என்னாச்சு? 1000 கிலோ தங்கத்தை உருகி கொண்டு போய் வங்கியில் அடமான வச்சான். அது தொடர்ந்து இப்படி கொண்டு வந்துச்சு. சட்டமன்றத்தில் முதலமைச்சர் பேசினார் விஜய் அவர்கள், எனக்கு தங்கத்தை உருகி தூக்கி தலை பண்ண தெரியாது. விஜய் சொன்னார் சட்டமன்றத்தில். இப்போ இந்த சேகர் பாபு சரித்திர பதிவேடு குற்றவாளி, கோவில் சுத்த கொள்ளை அடிச்சார் கோடிக்கணக்கில். கடந்த 5 ஆண்டு முழுக்க ஆலய சொத்துக்கள் நாசம் செய்யப்பட்டது. இந்த கோவில் எப்படி உருவாச்சு? ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், பல்லவ மன்னர்கள், என் மன்னர்கள் முன்னோர்கள் கோவிலை கட்டி வச்சா. எதுக்காக கோவில் கட்டி வச்சாங்க? இந்து இந்த சனாதன தர்மம் தலை தோன்றணும், இந்து மதம் வளரணும், இந்து மதம் சிறப்பாக கோயிலை கட்டி வச்சான். ஆனா அந்த கோவிலுக்குள்ள போய் இங்க ஹிந்து யாராவது ஒரு இந்து எந்த கோயிலுக்குள்ள போய் இந்து மதம் உயர்ந்த மதம், நான் ஹிந்து, இந்த கோயிலுக்குள்ள உட்கார்ந்து இந்து மதத்தை பத்தி நான் பேச போறேன், இந்து மதத்தை பத்தி சொற்பொழி வைக்க போறேன், இந்த குழந்தைகளுக்கு ராமாயணம் மகாபாரதம் சொல்லிக் கொடுப்பேன், கோவிலுக்குள்ள இருந்து இந்து மதத்தை, தமிழ் கலாச்சாரத்தை, பண்பாட்டை வளர்க்கணும்னு சொன்னா இந்த அரசாங்கம் சொன்னா இருக்காங்க. சர்ச்சில பைபிள் படிச்சு கிறிஸ்தவ மதத்தை வளர்க்க முடியும், மசூதியில குர்ஆன் படிச்சு இஸ்லாம் மதத்தை வளர்க்க முடியும். ஆனா என் கோவில்ல, உன் கோவில்ல, என் தாத்துல, உத்தாத்துல, முக்காத்துல கட்டி வச்சுட்டு போன கோவில்ல போய் இந்து மதத்தை வளர்க்க முடியுமா? இந்து மதம் உயர்ந்த மதம் சொல்ல முடியுமா? சர்ச்சில் சொல்றா கிறிஸ்துவ மதம் உயர்ந்தது, மசூதியில் சொல்றா இஸ்லாம் மதம் உயர்ந்தது. என் கோவிலுக்குள்ள போய் இந்து மதம் சொன்னா சொல்லாத. வேறொரு தான் இந்து சமய அறநிலைத்துறை, அது இந்து அறங்கட்டத்துறை, இந்து சமய அறங்கட்டத்துறை. அந்த துறையில அத்தனை பேர் திருட்டு பையன், காவாலி பையன், கோவில பணி செய்யற ஒவ்வொருத்தரும் கோவில் சுத்த கொள்ளையடிக்கிற அந்த காவாலி பசங்க கோவில் சுத்த கோவில். இவனுக்கு எவ்வளவு தெரியுமா சம்பளம்? ஈவோக்கு 60,000 70,000, ஜேசி ஏசிக்கு 1 லட்சம் ரூபாய் ஏசி கார். யாரு காசு? அரசாங்க காசா? பஸ் ஓட்டாருங்க, ஈபி இருக்கு, ரோடு பணி, சாலை பணியா இருக்காங்க. இவங்க எல்லாம் இந்த நாட்டுக்கு சர்வீஸ் பண்றாங்க, முதலீடு பண்றாங்க. இந்த ஈபிக்கு 1000 கோடி முதலீடு இருப்பாங்க. அந்த ஈபியில அரசாங்கம் பணம் கொடுக்கும். பஸ்ஸுக்கு முதல்ல வைக்கணும், டிக்கெட் வரணும், டீசல் போடணும், பஸ் தயார் பண்ணணும், பஸ் போனா அந்த பஸ்ஸுக்கு கண்டக்டர் அரசாங்கம் பணம் கொடுக்கும். கோவிலுங்கிறான் பாருங்க, அந்த எச்ஆர்டிசி அதிகாரிகளுக்கு அரசாங்கம் சம்பளம் கொடுக்கல. உண்டியில போடுற காசுக்கு பாருங்க, அந்த காசு மூலமா சம்பளம் வாங்குறோம். அந்த காசு வாங்கி சம்பளம் வாங்குறவன், கோவில் காசு சம்பளம் வாங்குறவன் அந்த கோவிலுக்கு உண்மையா இருக்கான்னு கேட்டா இல்லவே இல்லை. இந்த அரசியல்வாதிகளை கூட்டு போட்டு இந்த இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் எத்தனை பேர் தெரியுமா கடந்த ஆண்டு கைதானாங்க? சிலைக்கு அடுத்த வழக்கு. ஐயா பெண்மாணிக்கல் ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரி யாரை கைது பண்ண தெரியுமா? இந்து சமய அறநிலையத்துறையுடைய இணை ஆணையர் கவிதாவை கைது பண்ணார். கவிதா காஞ்சிபுரத்துல அந்த சோமநாத சந்திரபாய தலைவர் தங்கம் இல்லைன்னு சொல்லி இந்த சிலை கடத்தல் வழக்குல இணை ஆணையர் கைது பண்ணிருக்காங்க. யோசனை பண்ணி பாருங்க எந்த அளவுக்கு இந்த இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் கோவிலுக்குள்ள கொள்ளையடிக்கிறாங்க பாருங்க. ஏன்னா என் சமூகம் எவ்வளவு தெரியுமா? இந்த வீர சமூகம், தமிழ் சமூகம், இந்து சமூகம் கோவில் அழிக்கிறதுக்கு அரசியல் வேலை செய்யலாம். என் முன்னோர்கள், என் பாட்ட முப்பாட்ட மருது சகோதரர் ஒருத்தருங்க, சிவகங்கை சீமை, இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க. சின்ன மருந்து, பெரிய மருந்து, அராயசுரர்கள், அவரை யாராலும் நிறுத்த முடியாது. அந்த அந்த சின்ன மருந்து, பெரிய மருந்து வெள்ளையான வெளியாக வேண்டும் சொல்லி ஜம்பு தீவு பிரகடனம் 1801 ஸ்ரீரங்கம் கோவில் வாசல்ல ஜம்பு தீவு பிரகடனம் பண்றாங்க. சின்ன மருந்து, பெரிய மருந்து. இந்த மன்னர்கள் எப்படி ஆட்சி பண்ணான்னு பாருங்க. ஸ்ரீரங்கம் கோவில் வாசல்ல விட்டான் எல்லா மன்னர்களும் சேர வேண்டும். இந்த ஜம்பு தீவு பிரகடனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னா வெள்ளைக்காரன் வெளியேற வேண்டும், எல்லா மன்னர்களும் சேர்ந்து நாம வெள்ளைக்காரனை எழுதுன்னு சொல்லி சின்ன மருந்து, பெரிய மருந்து எங்க ஸ்ரீரங்கம் கோவில் வாசல்ல ஜம்பு தீவு பிரகடனம் அறிவிக்கும். வெள்ளைக்காரன் ஒரு பெரிய அச்சம் வந்துருச்சு. ஒரு சின்ன மருந்து, பெரிய மருந்து நம்மளால எதிர்கொள்ள முடியல. எல்லா மன்னர்களும் சேர்ந்தா என்ன ஆகும்? உடனே சின்ன மருந்து, பெரிய மருந்தை பிடிக்க சொல்றான். பிடிக்க முடியல. பல மாதங்களா தேர்தல் வேட்டை நடக்குது, நடக்க முடியல, பிடிக்க முடியல. என்ன தெரியுமா போனா வெள்ளக்காரு நேரா வந்தான். காளையார் கோவில் கோபுரத்திலிருந்து ஒரு பீரங்கிக்கு வச்சான். சின்ன மருந்து, பெரிய மருந்து. சின்ன வீட்டுக்கு போல, பெரிய வீட்டுக்கு போல, கோட்டைக்கு போகல, உன் கோட்டையை நான் வரைக்கும் போல,
போட்டிக்கு போகல. சின்ன மருது பெரிய மருதுடைய சொந்தக்கார வீட்டுக்கு போல, அண்ணன் வீட்டு தம்பி வீட்டுக்கு போல, அங்க வெள்ளக்கார பெருகி கொண்டு போய் என்ன தெரியுமா நிக்க வச்சா? காளையார் கோவில் வாசல் நிக்க வச்சான். என்ன சொன்னா? நாளை பொழுது முடிவதற்குள் சின்ன மருது பெரிய மருது இங்க வந்து சரணடைய வேண்டும். இல்லை என்றால் இந்த காளையார் கோவில் கோபுரம் தகர்க்கப்படும். வெள்ளக்கார அரைக்கோடு விட்டான். சின்ன மருது பெரிய மருது பேசுறாங்க, நாம இன்னும் 5 ஆண்டு காலமோ 10 ஆண்டு காலமோ வாழ போறோம். நம்ம வாழ்க்கை ஆலயத்திற்காக அர்ப்பணிக்க வேண்டும். இந்த ஆலயமானது 11 ஆண்டு காலம் இருக்க போகுது. அது சின்ன மருது பெரிய மருது பேசுறாங்க. அந்த காளையார் கோவிலை காக்கிறதுக்காக சின்ன மருது பெரிய மருது வந்து காளையார் கோவில், அந்த காளையார் கோவில் வாசல்ல நிற்கிறான். வெள்ளைக்கார கிறிஸ்துவ வெறிபிடிச்ச வெள்ளைக்கார கிறிஸ்துவ என்ன பண்ண தெரியுமா? சின்ன மருது பெரிய மருது தூக்கு கையில் வச்சான். நிறைய பேர் 500 பேர் ஒரே நேரத்தில் பீடிக்கு பேர் கட்டி வச்சு பீடிக்கார தகர்த்தான். சின்ன மருது பெரிய மருது வீரத்தில் வெளிப்படுங்க. இந்த ஆலயம் காக்கப்பட வேண்டும். மேலா போய் தூக்கு கையிற்கு முத்தமிட்டான். வெள்ளக்கார கடைசியா வரலாம். உனக்கு என்ன ஆசை சொல்லு? கடைசி ஆசை நம்ம என்ன தெரியுமா சொல்லுவான்? உன் கடைசி ஆசை என்ன கேட்டா, நான் பெரிய வீட்டை பார்க்கணும், சின்ன வீட்டை பார்க்கணும், என் பக்கத்து வீட்டை விட்டுக்கிறேன், அவங்க கிட்ட பேசணும், அவங்க கொஞ்சம் கடன் கொடுத்தா அந்த கடன் கொடுக்கல, என் மனைவிக்கு இந்த சொத்தி எழுதணும், என் பிள்ளைக்கு இந்த சொத்தி எழுதணும், என் வாரிசு எல்லாம் சிறப்பா இருக்கணும்னு கடைசி ஆசை சொல்லுவான். இப்ப வருவேன். ஆனா சின்ன மருந்து பெரிய மருந்து என்ன தெரியுமா கடைசி ஆசை? அவன் சொல்ற என்ன கடைசி ஆசை? கல்லிலும் முள்ளிலும் சொல்லிலும் இந்த மூணுத்தையும் எனக்கு நிறைவேற்றி கொடுக்கணும். வெள்ளைக்காரத்துறை நான் தூக்கில தொங்குறேன். கல்லிலும் முள்ளிலும் சொல்லிலும். கல்லுனா என்ன? கல்வெட்டுல பரிசு வச்சிருக்கணும், அதை அறியாம இருக்கணும், அது சொல்படி நடக்கணும். முள்ளிலும் என்ன? சின்ன மருந்து பெரிய மருந்து தலைமுறை வாழ்க்கை வந்தாங்க. அப்ப ஒரு மூதாட்டி கிட்ட போய் அந்த மூதாட்டி கிட்ட போய் தங்குறாங்க. அந்த மூதாட்டி என்ன பண்ணா ஒரு உணவு கொடுத்து உபசரிக்கிறாங்க. சின்ன மருந்து பெரிய மருந்து தெரியாது, யாரோ வராங்க உபசரிக்கிறாங்க. கேட்காரு, பெரியம்மா ஓலை சொல்லு, ஏதாவது ஆணி இருக்குமா? எதுவுமே இல்லை. எங்கடைய சாமி ஆணி இருக்கிறாரு? வீட்டுல இருக்கிற ஓலையை உடைச்சு ஒரு முள்ளு உடைச்சு அந்த ஓலையில முள்ளு எழுதுறாரு. என்ன? இந்த அம்மா எனக்கு உணவு கொடுத்தாங்க, இவங்க வாழ்வு காலம் வரைக்கும் வாழ்ந்ததுக்கு பிறகும் இந்த ஏழை இத்தனை சொத்து ஏற்கனவே இந்த அம்மாவுக்கு சொந்தம் எழுதியிருக்கிறார். கல்லிலும் முள்ளிலும் சொல்லிலும் நான் கொடுத்த சொல்லிருக்கு பாருங்க, நான் கொடுத்த வார்த்தைக்கு பாருங்க, அந்த வாழ்க்கை வெள்ளக்காரனை காப்பாற்றணும். அதுக்கப்புறம் தான் தூக்கி மடிக்க போறாரு. எப்படி அப்படி தர்மம் பாருங்க, எப்படி அப்படி மாவீரன் பாருங்க. கோவிலை காக்க தூக்கு கையில முத்தமிட்ட வருஷம் நம்ம வருஷம். சின்ன மருந்து பெரிய மருந்து இன்னைக்கும் காளையார் கோவிலுக்கு போனீங்கன்னா கோவில் வாசல்ல சின்ன மருந்து பெரிய மருந்து வரைக்கும் தான் உள்ள போக முடியும். இப்படி வாழ்ந்த மன்னர் வாழ்ந்த காலம். முல்லைக்கு கேர் கொடுத்த பாரி பல பேர் வள்ளல்கள் வாழ்ந்த கலையார் வள்ளல்கள் வாழ்ந்த பூமி. ஆரம்பம் முதல்ல ஒண்ணு சொன்னாரு, இந்த இப்ப ஒரு கோவிலுக்கு போனா காசு வர்றாங்க தரிசனம் பண்ணணும். ராஜா விஜயநகர சேதுபதி ராமேஸ்வரத்தை ஆள்றாரு சொல்லி முடிச்சிருக்கேன். விஜயநகர ராமேஸ்வரத்தை ஆளுகின்ற ராஜா விஜயநகர சேதுபதி ராஜா அவங்க 2 செல்ல பண்ணவர்கள். அவங்க 2 பேரும் வீர நாச்சியார். அந்த மாதிரி பேர் வந்து பாத்தீங்கன்னா விஜயலட்சுமி நாச்சியார், ராஜலட்சுமி நாச்சியார். 2 பொண்ணு அவங்க. அம்மா இல்ல, ரொம்ப செல்லமா பொண்ணு வளர்க்கிறார். அவருடைய தங்கச்சி மகன் தண்டபாணி தேவர், அவரு அவருடைய போர் மன்னரவையில கூட இருக்கார். அந்த தண்டபாணி தேவர் மீது சின்ன பொண்ணுக்கு காதல் ஏற்படுது. அப்போ விஷயம் தெரிஞ்சு வந்து பேச்சுவார்த்தை பண்றாங்க. ராஜா விஜய ரகுநாத சேதுபதி சொல்றாரு, சின்ன சகோதரி அவங்க தங்கச்சி மேல காதல் வருது. அப்போ அது தெரியும், அக்காவுக்கு யோசனை பண்றாங்க. என்ன பண்றாரு, 2 பேருமே சின்ன தங்கச்சி அக்காவையும் அந்த அவருடைய அக்கா மகன் யாரு அந்த தண்டபாணி தேவருக்கு மனம் பிடிக்கிறார். யாரும் விஜயநகர அந்த சேதுபதி ராஜா, ராமநாதபுரம் சேதுபதி ராஜா மனம் பிடிச்ச உடனே என்ன சொல்றாரு, நீங்க அந்த தீவுல போய் அங்க வரக்கூடிய சிவபக்தர்களுக்கு கொண்டு செய்யணும். யாரு நம்ம மருமக பிள்ளை தண்டபாணி தேவரையும் அக்காவின் தங்கச்சியும் சிவகாமி நாச்சியார் அந்த வீரலட்சுமி நாச்சியார் 2 பேரையும் கொண்டு போய் அந்த தீவுல விடுறாங்க. இப்ப பாருங்க, ராமேஸ்வர பாலம், பாம்பன் பாலம், சங்கர் சிமெண்ட் கட்டப்பட்ட பாலம். இப்பதான் அப்ப கிடையாது. அப்ப அங்க போய் தரிசனம் பண்ண சொன்னா படகுல போனோம், தோணியில போனோம். அந்த தோணியில போறதுக்கு சிவத்தொண்டி செய்வதற்காக விஜய ரகுநாத சேதுபதி அவங்க தன்னுடைய சொந்த அரண்மனை காசுல யார் வந்தாலும் சாமி கும்பிட்டு கொண்டு போய் வரணும் அப்படின்னு தன்னுடைய மருமக பிள்ளையை அந்த தீவுக்கு அதிபதியா நியமிக்கிறார். யார? தண்டபாணி தேவர். ஒரே ஒரு 2 பொண்ணு ஒரு மருமக பிள்ளை நியமிச்சிருக்கிறாரு. நியமிச்சு சொன்ன அங்க வரலாறு ஒரு சன்னியாசி வர
வந்து அங்க போய் அந்த சிவனை தரிசிக்கணும்னு சொன்னா அந்த படகுத்துறையில காசு கேட்கிறாங்க. இதுக்கு நீங்க இந்த காசு கொடுத்தா அங்க போய் சாமி படம் பார்க்க முடியும். அந்த வரலாற்றுல இந்த துறவிக்கு பேரதிர்ச்சி. சாமி பார்க்கறதுக்கு காசா, என் சிவபெருமானை பார்க்கறதுக்கு காசா? எங்க மன்னா மன்னன் அரண்மனைக்கு போறாரு. விஜய ரங்கநாத சேதுபதி கிட்ட போய் முறையிடுறாரு, மன்னா நான் வரலாற்றுல வந்து சாமி பார்க்க காசு இல்ல, நீங்க காசு கொடுங்க, நான் படகுத்துறையில படம் கொடுக்கணும், நான் போய் சாமி பார்க்க போறேன். மன்னனுக்கு ஒரு பேரதிர்ச்சி. இல்லடா, நம்ம அமைச்சரவையில சாமி பார்க்கறதுக்கு காசா? யார் காசு கேட்டது? அந்த படகத்துல ஒரு படகாட்டி கேட்டாரு. படகாட்டி கூப்பிடு, உடையால் காசு கேட்க சொல்லுது. உங்க மருமக பிள்ளை தண்டவாணிக்கு அவர் காசு கேட்டு சொல்றாரு. உள்ள கதிர்ச்சி. ஏன் இத்தனை காலமா நீங்க சொல்லல? இல்ல, நீங்க மாமனார் மருமக பிள்ளை, உங்களுக்கு தெரியாம நடக்குமாறு தெரியல எங்களுக்கு. அந்த மன்னனுக்கு அதிர்ச்சி. ஏன் தண்டவாணிக்கு அவரை கொண்டு வந்து அரசு பண்ணி கொண்டு வராங்க. இந்த விஷயம் அந்த ரெண்டு பொண்ணுக்கு தெரியுது. யாருக்கு? அக்கா தங்கச்சி 2 பேரும் கல்யாணம் பண்ணாங்கல்ல, அவங்க 2 பேரும் யாரு? ஐயோ அப்பா, நீதி தவறாத மன்னன் விஜயநகர சேதுபதி கைது பண்ணார் சொன்னா தண்டனை கொடுக்காம விட மாட்டார். அவர் யாரையும் பார்க்க மாட்டார், மருமக பிள்ளை பார்க்க மாட்டார், மகளை பார்க்க மாட்டார். அதுக்கு தேவையில்லை. என்ன அந்த ராமேஸ்வரன் மன்னனுக்கு நீதி தேவை. ஐயோ, அந்த கணவனை கைது பண்ணி கொண்டு போக போறாங்களா? நிச்சயம் சிறை சேதம் உண்டு அப்படின்னு அக்காவும் தங்கச்சியும் ஒவ்வொரு பதிலும் புறப்பட்டு வராங்க. அங்கே விசாரணை பண்றாங்க. யார் தண்டவாளத்தை விசாரணை கூட்டிட்டு வர? நீ செய்தது தேச துரோகம் என்றால் உன்னை நாடு கடத்தியிருப்பேன். நீ செய்ததோ சிவ துரோகம், உனக்கு சிறைச்சதம் தான் சொல்றாரு. சிவ துரோகம் செஞ்சுட்டு சிவபக்தத்தை காசு வாங்கிட்டு நீ நாட்டுக்கு எதிராக பண்ணணும், வேற நாடு கடத்திருப்ப. நீ செய்தது சிவ துரோகம், உனக்கு மரண தண்டனை, தூக்கு தண்டனை அப்படின்னு அறிவிக்கிறாரு. இந்த செய்தி யாருக்கு கேட்குது? அக்காவுக்கு கேட்குது. அக்கா ஓடி வரா. அக்கா உயிருக்கு இறந்த அக்கா மரம் ராமேஸ்வரம். தங்கச்சி வரா, ஓடி வரா. தங்கச்சி உயிரோட தங்கச்சி மரம். நீங்க போய் பாருங்க, ராமேஸ்வரத்துல அக்கா மரம், தங்கச்சி மரம். இப்படி என் மன்னர்கள் ஆட்சி பண்ணாங்களா? எப்படி ஆட்சி பண்ணாங்க? சாமி கூட வந்த காசு வாங்கினா தன் மருமக பிள்ளைய தூக்கில் ஏத்துறாங்க. அந்த அக்கா மரம் தங்கச்சி மரம் ராமேஸ்வரத்துல இருக்கு. அக்கா உயிரோட அக்கா மரம், தங்கச்சி உயிரோட தங்கச்சி மரம். நீங்க அந்த 2 மரம் இருக்கான்னு போய் பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது. அந்த 2 மடமும் 304 ஆண்டு காலமாக வரக்கூடிய சிவபக்தர்களுக்கு உணவளிச்சு, அந்த வரக்கூடிய சிவபக்தர்களுக்கு தொண்டு செய்து அந்த ஓய்வு எடுக்கிற அக்கா மடம் தங்கச்சி மடம் வச்சு இந்த திமுக ஆட்சி வந்து என்ன பண்ணா? கடந்த ஆட்சி காலத்துல, முன்னாடி ஆட்சி காலத்துல கோயில் ஆக்கிரமிப்பு, நீர்நிலை ஆக்கிரமிப்பு, அந்த ஆக்கிரமிப்பு, பஸ்டாண்ட் ஆக்கிரமிப்பு, 150 கோயில் இடிச்சா பாருங்க. நீங்க அக்கா மடம் தங்கச்சி மடம் இல்ல ராமேஸ்வரத்துல இடிச்சது யாரு? இந்த அதிமுக திமுக மாறி மாறி ஆட்சி பண்ணாலே இந்த மரத்தை விட்டு வைக்கல. எல்லாம் ஒண்ணு புரிஞ்சுங்க. எந்த ஒரு சமுதாயம் தன் வரலாறை மறைக்கிறதோ மறுக்கிறதோ மீண்டும் அந்த வரலாறு நடக்கும் சொல்றாங்க பெரியவங்க. நடந்து முடிந்த வரலாறை நினைவு கூறு. அந்த நினைவு கூறு அந்த வரலாறு மீண்டும் நடக்காது. அது இழப்பா இருக்கட்டும், வெற்றியா இருக்கட்டும், புகழா இருக்கட்டும், இதுவா இருக்கட்டும். இன்னைக்கு இந்த சமுதாயம் தன்னுடைய ஹிந்து தர்ம சனாதன தர்மத்தினுடைய பண்பாடு கலாச்சாரத்தை அழிக்க நினைக்கிறான். கோவில் கூடாதுன்றான். இந்த கோவிலுக்காக உயிர் நீத்தான். என்னோட சின்ன மருந்து பெரிய மருந்து கோவில் நீதிக்காக, கோவில காசு வாங்கறதுக்காக தன்னுடைய மருமக பிள்ளையை தூக்கு மேலே கேட்கிறாரு விஜய ரங்கநாத சேதுபதி. இங்க அண்ணன், தம்பி, மாமன், மச்சான் எல்லாரும் அரசு அந்த அமைச்சரவையில் அண்ணனுக்கு ஒரு துறை, தம்பிக்கு ஒரு துறை, மாமனுக்கு ஒரு துறை, மச்சானுக்கு ஒரு துறை, மாப்பிள்ளைக்கு ஒரு துறை, எல்லாரும் சேர்ந்து 5 ஆண்டு காலமா என் கோவில அழிச்சு வச்சாங்க. 67 ஆண்டு காலமா கோவில் அழிச்சு வச்சான். அழிச்சு வச்சு இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் கோவில் எனக்கு பாதுகாக்கணும்னு ரோட்டுக்கு வந்து நிக்கிறதுக்கு இந்த பெரும்பான்மை இந்து சமுதாயம் வீதியில வந்து நிக்கிறது எதுக்காக? கோவிலை பாதுகாக்கணும். கோவில் இந்துக்களுடைய சொத்து, இது அரசாங்க சொத்து அல்ல. இந்த சேகர் பாபு என்ன பண்ணா? பொறுக்கி போய் ஒவ்வொரு கோவிலா ஓடணும், எல்லா சொத்தையும் அரசாங்க சொத்தா மாத்த நினைச்சான். அந்த இணையத்துல போய் பாத்தீங்கன்னா இந்து சமய அறநிலையத்துடைய அந்த லோகோவை மாத்தினா. இதுக்கு சொல்ற தமிழ் துறை இந்து வார்த்தை எடுத்துமா எவ்வளவு ஒரு வஞ்சக பழகிறாங்க கம்யூனிஸ்ட். இந்த எதிர்கட்சியா இருக்கின்ற எல்லாரும் இந்து மதத்தை, இந்து சனாதன தர்மத்தை அழிக்கணும், ஒழிக்கணும். மூச்சுக்கு மூச்சு பேசுறாங்க. வக்கீல் சிறப்பா சொன்னார். இந்த கடப்பாம்பூச்சி சென்னையில கம்யூனிஸ்ட் அலுவலகம், அந்த கடப்பாம்பூச்சி எல்லாம் சேர்ந்து நின்று அந்த கம்யூனிஸ்ட் அலுவலகத்துல கோஷம் போடுறான். டேய், நீட்டுக்கு அநீதி நடந்துச்சு, மாணவனுக்கு நீதி வேண்டும். நிச்சயம் சொல்றேன். அவர் அமைச்சர் வந்து ராஜினாமா பண்ணார். யாரை காப்பாற்று? மாணவரை பார்த்தா தீய சக்திக்கு போராட்டம் போயிட பார்த்து இவன் 1 லட்சம் பேர் வந்துட்டு எதிரி குதிக்கிறான். 1992 டிசம்பர் மாசம் 6ஆம் தேதி
ராணுவம் தடுத்து நிக்குது. பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு டெல்லிக்கு போய் டெல்லியிலிருந்து அயோத்தி போய் அந்த கரசேவை பண்ண இயக்கடா. ஆணையிட்டால் போதும் அனைத்து சில தயாராக இயக்கம். இதெல்லாம் இன்னைக்கு வந்து ரோட்ல பூச்சாண்டி காட்டுறோம். கரப்பாம்பூச்சி யுத்தம் வந்து நீட்டுக்கு நீதி கிடைக்கல, ஜனநாயக படுகொலை, ஜனநாயகத்தை இந்த பாஜக அரசாங்கம் காரணம் போட்டு மதிக்குது. ஜனநாயகத்தை காப்பாற்ற அரசாங்கம் இருக்கு. ஜனநாயகத்தை காப்பாற்றுதான் அந்த கரப்பாம்பூச்சி அமெரிக்கால இருந்து வந்தான். இந்த ரயில் நிலையத்தில் விமான நிலையத்துக்கு உள்ள போட்டு நசிக்கிறது முடியும் காலில். ஜனநாயகம் எப்படி நீ வா, நீ போராடு, உன்னுடைய விஷயம் சொல்லு, எல்லாம் சொல்லி கேட்கிறோம். ஜனநாயகத்துக்கு மதிப்பு கொடுத்த இயக்கம் பாஜக. பாரத பிரதமர் மோடி அவங்க இவர் சொல்றாரு ஜனநாயகத்துக்கு எதிராகிறாங்க, டெமோக்ரசி இல்லை, இங்க மாநில தாக்கணும். எத்தனை 150 காவல்துறை மருத்துவமனை அனுமதிதான். கண்ணு போய் காது போய் எல்லாம் போய் நீ பாராளுமன்ற தாக்கப்பட வேடிக்கை பார்க்கணும். போலீஸ் இப்ப எங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்கீங்க, நாங்க இன்னும் போராட்டம் பண்றோம். இங்க காவல்துறை இருக்காங்க, எங்களுக்கு திரும்ப ஒரு வேற கோஷம் போட்டு நாங்க சாலைகளுக்கு பண்ணுவோம். இல்ல அந்த கடையை உடையலாம் அடிப்புன்னு சொன்னா போலீஸ் வேடிக்கை பார்க்கணுமா? எங்களுக்கு முக்கிய வழிகாட்டு போலீஸ் அடிச்சு ஓட விட மாட்டாங்க. நீங்க ஆர்ப்பாட்டம் பண்ண அனுமதி கேட்டு ஆர்ப்பாட்டம் பண்ண பண்ணு போட்டு சொல்லுவாங்க. அதே போல மாணவ உரிமைக்காக டெல்லியில வந்து சேர்ந்தா எல்லா அயோக்கியம் சொல்லணும். அவன் என்ன பண்றான், பார்லிமெண்ட்ல போய் சொல்லி பார்லிமெண்ட் நோக்கி போறான். ராகுல் காந்தி ஜோக்கர் பையன் வரான், இந்த கம்யூனிஸ்ட் இந்த பிரகாஷ் ராஜ் கம்யூனிஸ்ட் பொறுக்கி பையன் போறாங்க. எல்லா பொறுக்கிகளும் எல்லா சமூகவாதிகளும் போய் டெல்லியில குடிச்சிருக்கோம். என்ன நடக்குது நாட்டில்? நான் சொன்ன பாருங்க, நீங்க ஒரு லட்சம் பேர் சேர்ந்த இங்க ஆணையிட்டால் கோடி பேர் சேருவான். டெல்லியில கோடி பேர். இதுதான் பிஜேபி RSS இயக்கம் இல்ல. அவனை பேச முடியும் வேடிக்கை பார்க்க நினைக்கிறீங்க. நீட்டு போராட்டத்துக்கும் ராமருக்கு என்ன சம்பந்தம்? நீட்டு போராட்டத்துக்கும் ஐயா மோடிக்கு என்ன சம்பந்தம்? மோடி கொல்லுன்னு சொல்றாங்க பொம்பளை. ஜனநாயக முடிவுகளை விட்டு வச்சிருக்காங்க. பல நாடுகளை போய் பாருங்க, பல நாட்டுக்கு ஏதாவது பேச்சு விட்டாங்கன்னா அந்த நாட்டோட பிரதமர் கடுமையான நடவடிக்கை எடுப்பார். இதயத்தை முடுக்குவார், ஜெயில போவார், அடிப்பார். எவன் எங்களுக்காக தெரியாது. ஆனா இங்க எல்லாரையும் பேச விட்டு வேடிக்கை பார்க்கிறாங்க அரசாங்கம். ஜனநாயகத்தை காக்கிற அரசாங்கம். ஆகையால இந்த கரப்பாம்பூச்சியில ஒரு பெரிய விஷயமே இல்லை. நாம இன்னைக்கு வச்சுக்கிற கோரிக்கை என்ன? அரசாங்கம் இந்த ஆலய தரிசனத்தை ரத்து பண்ணும். என் முதலமைச்சர் யாரு? என் அண்ணன் விஜய், அங்கு விஜய், உங்க வீட்டு விஜய், உங்க பிள்ளை விஜய். எதிர்பார்க்கிற என்ன எதிர்பார்க்கிற விஜய் கிட்ட நீ ஒரு கிறிஸ்தவன், சட்டசபையில இந்த சபாநாயகர் பைபிள் வசனம் படிக்கிறார். உங்க எம்எல்ஏ அமைச்சர் எல்லாம் கிறிஸ்தவ குடும்பத்துக்கு போறாங்க. சரி போங்க, காலம் மாறும், நாங்க அதை மாத்திப்போம். உங்களுக்கு சக்தி இருக்கு. இத்தனை பேர் இந்த மாதிரி போனாலும் எவ்வளவு கோவில் சுட்டு பள்ளியடிச்சாலும் நாங்க கவலைப்பட மாட்டோம். ஒரு நாள் இதே இடத்துல அனீஷோ இவனோ இல்ல அனீஷ் இல்ல அனீஷ் பையனோ அனீஷ் பேரோ வந்து நிற்பா. யாரெல்லாம் கோவில் சுட்டு பள்ளியடிச்சிங்க 1 மணி நேரம் டைம் வந்து ஒப்படைக்க சொல்லுவோம். யாரெல்லாம் மத மாதிரி போறீங்க திரும்ப தாய்மலை வர சொல்லுவோம். இப்ப இல்ல, நான் இல்ல, அனிஷ் இல்ல, இவன் இல்ல, இவன் பேர வருவான், பேரனுக்கு பேர வருவான். முடியாதுல வந்து 1 மணி நேரம் கோவில் சொத்து மொத்தம் வரணும். 1 மணி நேரம் எல்லா தாய்மலை திரும்பி வரணும். ஆட்டோமேட்டிக்கா வரும், அது சக்தி வரும். ஆனா இப்ப என்ன நடக்கணும்? என் அண்ணன் விஜய், ஜோசப் விஜய், எங்க மாமா விஜய், அவர் சொல்லுவாங்க மாமா விஜய். நான் உங்ககிட்ட கேட்கறது இது என்ன? கடந்த 60 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் கோவிலை வச்சு பிழைப்பு நடத்தியது அரசாங்கம். கோவிலை வச்சு கொள்ளையடிச்சாங்க இந்து சமய அறநிலையத்துறை. உங்களை எதிர்பார்த்தோம் என்ன? மாற்றம், மாற்றி காட்டுவோம். தமிழக முதலமைச்சர் விஜய் சொன்னார், நான் ஆட்சிக்கு வந்தா எல்லாத்தையும் மாற்றுவேன். ஐயா தயவு செய்து கோவிலுக்கு போறவங்க காசு வாங்க, இந்த கோரிக்கை நிறைவேற்று. அத்தனை இந்துவும் நன்றி கடன், அத்தனை இந்துவும் விஜய்க்கு நன்றி கடன் கொடுத்துருப்போம். கோவிலுக்கு போனா காசு வாங்குற, ஏண்டா காசு வாங்குற? சிறப்பு தரிசனம் வைக்கணும். ஒருத்தர் போன் பண்றாரு, கூட முடிச்சிருங்க. ஒருத்தர் போன் பண்றாரு, அனுமன் ஜெயிச்சு அவர் நாமக்கல் போனார். அவர் வடமாலை போன்னு வடைய வீட்டுல பருப்பு ஊற வச்சு இரவெல்லாம் பருப்பு ஊறி மறுநாள் கால அவரும் அவங்க மனைவியும் வெளியே 108 வடை செய்யறாங்க. வடை செஞ்சு மாலையா போட்டு நாமக்கலுக்கு போறாங்க. ஆட்சியருக்கு மாலை போடணும். அங்க போய் கேட்டா ஸ்பெஷல் வடியா சாதா வடியா? யாரு கேட்கறது? இந்து சமய அதிகாரி. கணவன் மனைவி முடிக்கிறோம், இது வீட்டு வந்துங்க, இது ஹோட்டல் வடையில ஸ்பெஷல் வடை சாதா வடை. அந்த இந்து சபை அமைச்சர் அதிகாரி சொல்ல நாமக்கல் ஆட்சியர் ஸ்பெஷல் வடை 1500, சாதா விட 1000 ரூபாய். நீ மாலை சாப்பிடணும்னா 1500 ரூபாய் ரசீது வாங்க. அவர் சொன்னார், சார் இரவெல்லாம் கண் முடிச்சு வடை நானே சுற்றி எடுத்து வந்தேன், நான் ஆஞ்சேரிக்கு மாலை மட்டும் தான் போடணும். இல்ல இல்ல, நீங்க இந்த மாலை போட்டு சொன்னா 1500 ரூபாய் பில்லு வாங்கணும். வடை உண்டா இருந்தா அப்புறம் கதை.
இப்படி இந்த கோவில்ல இந்த அரசாங்கம் டிசைனா கொள்ளையடிக்கிறான். தரிசன கட்டண கொள்ளை, இந்த கொள்ளை எல்லாம் இதை நீக்க வேண்டும். விஜய்கிட்ட இந்து பேருக்கு எதிர்பார்க்கிறது ஒன்னே ஒண்ணுதான், ஆலய தரிசன கட்டணத்தை சர்ச்சைக்கு போனா காசு இல்ல, மசூதிக்கு போனா காசு இல்ல, நான் கோவிலுக்கு போனா செருப்புட்டா காசு, மொட்டடிச்சா காசு, முடிக்குட்டா காசு, இந்த வண்டி போய் நின்னா கார் பார்க்கிங் காசு. ஒரு கோவில் ராமேஸ்வரம் திருத்தஞ்சல கோவிலுக்குள்ள ஒரு பக்தர் காக போன போதும் உடனே 50 60 100 யாரா கேட்பாங்களா? இந்துக்களை தவிர முதல்ல யாரும் கேட்க மாட்டாங்க. அதனால ஆலய தரிசனத்தை ரத்து பண்ணணும். இந்த குடியாத்துல இருக்கின்ற காவல்துறைக்கு ஒரு பணிவான வேண்டுகோள் வைக்கிறேன். என்னைக்கும் இந்து சமுதாயத்தை நீங்க சாதாரணமா இட போடாதீங்க. நான் இந்துக்களை தேவையில்லை சொல்ல, இந்து சமுதாயத்தை இந்த சித்தூர் கேட்ல இரவு ஒரு குழந்தையும் ஒரு கணவன் மனைவியும் ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போற கணவன் மனைவி குழந்தைய வழிமறிச்சு தகராறு பண்ணி அடிக்கிறான். இவன் அடி வாங்கிட்டு திரும்ப உறவுக்காரனை கூப்பிட்டு பிரச்சனை நடக்குது. ஆனா கைது யாரு? இந்து. அடிச்சவன் யாரு? முஸ்லீம். ஐயா, திமுக ஆட்சியில முஸ்லீம் தடவை கொடுத்தாங்க காவல்துறை. இந்த அரசு அதிகாரிகள் ஆட்சி மாறி ஆட்சி, நீங்க திரும்பவும் தடவை கொடுத்தீங்கன்னா என்ன அர்த்தம்? கரெக்டா வழக்கு போடு, 2 பேர் மேல வழக்கு, அந்த பக்கம் மூணு இந்த பக்கம் மூணு. அடி வாங்கிட்டு ஜெயிலுக்கு போறான், அடிச்சவனும் ஜெயிலுக்கு போறான். கேட்டா என்ன சொல்றான்? 2 பேருக்கு பிரச்சனைங்க. இந்த சித்தூர் கேட்டுக்கு பாருங்க, ஒரு பதட்டமான பகுதியா காவல்துறை மாத்திடுச்சு. நாம மாத்தல சார், எங்க கொடி கட்டுறோம், ஆர்ப்பாட்டம் பண்றோம், அந்த பக்கம் போறோம். சித்தூர் கேட்டு பக்கம் போவாங்க, அந்த பக்கம் போவோம். இல்ல அங்க வந்து ஒரு வித்தியாசமான நிறைய நாயா பேயா பிசாசு மனுஷன் தான் அவன். யார் அவன்? ஏன் அவனை கண்டு காவல்துறை அச்சப்படுது? சித்தூர் கேட்டு பகுதி ஒரு பதட்டமான பகுதியா மாத்தி வச்சிருக்காங்க. ஒவ்வொரு விஷயமும் அடிக்கடி சொல்லுவாங்க, வேண்டாம் ஒழுங்கா பாத்துக்கலாம், காவல்துறை பொறுப்பு, நம்ம பொறுப்பு இல்ல, அந்த பிரச்சனை வருது, இந்த பிரச்சனை வருது. அத்தனை சமூக விரோத செயல்பாடு சித்தூர் கேட்டு நடக்கு. ஏன்னா அவன் கண்டு பயப்படுது. நம்ம சமூக விரோத செயல்பாடு வேறாம்பட்டில ஏரி கடையில் ஒரு காலனி, அந்த காயில சாமி கொண்டு போனதுல டிஎஸ்பி கூட்டு மிரட்டார். ஐயா, ஒரு நாள் நிச்சயம் சமுதாய திரண்டு வீதிக்கு வரும். ஒடுக்க இந்த சமுதாய வீதி என்ன லாபம், என்ன நோக்கம்? கோவில் சிறப்பாக நல்லா நிற்கிறோம். அதே போல இந்த குடியாத்தம் பகுதியில இந்துக்கள் பாதுகாப்பா இருக்கணும். இந்த குடியாத்தம் பகுதியில கோவில் சிறப்பாக இருக்கணும். இந்துக்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை என்றால் இந்து மணி களத்தில் நிற்கும் என்று சொல்லிக்கொண்டு பாரத் மாதா கி எங்கள் பாட்டன் பாண்டியனா சேர்ந்து கட்டிய கோவிலுக்கு அலங்கட்ட அருளத்துறை உனக்கு இங்கே என்ன வேலை? உனக்கு இங்கே என்ன வேலை? வெளியேறு கோவிலை விட்டு வெளியேறு. பாரத் மாதா கி குரு சாஸ்திர போரிலே தேரை ஓட்டிய கண்ணனை போல இன்று காலில் தேரை ஓட்ட இந்து முன்னணி தர்மம் காக்க தேசம் காக்க தர்மம் காக்க தேசம் காக்க எந்த முன்னணி பாரத் மாதா கி இந்த விழாவிற்கு கிட்டத்தட்ட 1.5 மணி நேரமாக இந்த ஆர்ப்பாட்டம் வெற்றியாடணும், இந்த கோயில்கள்ல ஆலய தரிசனம் ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி இருந்த அத்தனை மரவர்களுக்கும் நன்றி சொல்வதற்காக